ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேற்று நம்ம என்ன முடிக்கல, ஜிசெட் பார்க்கல, கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கல. மாடர்ன் ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுங்கிறது பார்த்துடலாம். டூல் கிட்டோட ஓகே. சச்சோ சார்ஜ் நம்பருக்கு நம்ம அதை பார்த்துட்டோம். பாரேந்தர் குமார் கொஸ்டின்லாம் கிடையாது. இது வந்துட்டு வந்து காதர் பார்ட்டி கேட்குறாங்களா? ஆமாம், பாரேந்தர் குமார், ராஸ் பிஹாரி போஸ் இருக்காரு. ஆமாம், ராஸ் பிஹாரி போஸ் இருப்பார். 2 வராது. ராஸ் பிஹாரி போஸ் மட்டும்தான், 3 மட்டும்தான். ஒரு காப்பி நான் எடுத்துக்கிட்டோம், நல்லா இருக்குமே. மீதி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். இதுதான் எமர்ஜென்சி ஆஃப் இந்தியன் நேஷனல் கவர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் நேஷனலிசம். அப்போ 81 தானே அது? ஆமாம், ஓகே. சொல்யூஷன் 100வது பேஜில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இங்கே ஒரு 100. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? யூஎஸில் வந்துட்டு ஆரம்பிச்சு இதில் வந்து காதர் பார்ட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க 1913. ஆல்மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி வேர் சிக் அண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, அதான் நமக்கு தெரியும். நேற்று படித்தோம் யார்? குருமுக் சிங், புதுவால் பேர் கர்த்தர் சிங் சரபா, சுஹன் சிங் பகானா, ரஹமத் அலி ஷா, பாய் பரமானந்த், முகமது பக்துல்லா, அதர் ரெவல்யூஷனரிஸ். ஓகே, இந்த ரெவல்யூஷனரி அட்டெம்ப்ட் ஜதின் முகர்ஜி பாகா ஜதின் gave his life fighting a battle with the police at Balasur. ராஜ் பிஹாரி போஸ்
ராஜா மகேந்திர பிரதாப், லாலா ஹர்தியல், லாலா ஹர்தியல், அப்துல் ரஹீம், மௌலானா சம்பகம் ராமன் பிள்ளை, சர்தார் சிங் ராணா, மேடம் காமா. ஓ சரி 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 ஓகே, பேஸ்ட் ஆகுது. ஓகே, இதில் காதர் பார்ட்டி. ஒன்று பண்ணுவோம், இந்த இது தனியாக வச்சுக்குவோம். இது இந்த பிடிஎஃப் ஓகே. கரெக்டு, வேணும்னா அதை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டு தான். தேர்ட் ஒன்று தான் இண்டிஜினஸ் ஆர்டிஜன். ஓகே, இது கரெக்டு தான். ஃபோர்த் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஃபோர்த் ஒன்று கரெக்டு தான். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஆப்போசிஷன். நம்ம பெங்கால் இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெக்னாலஜி, அதெல்லாம் நமக்கு தெரியும், இதான் நம்ம படித்தோம். நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனு பெங்கால். இது இப்போ நிறைய சமிதிஸ்லாம் இது பண்ணுவாங்களே. பெங்கால் நேஷனல் காலேஜஸ் செட்டப் பண்ணிடுறாங்க. தரமேந்த கோஸ் அசிஸ்ட் பிரின்சிபல். நியோ லிபரலிஸ்ட்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் சொல்கிறாங்க. இந்தா ஓகே. ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியனும் கான்சியஸ்னஸ் இது பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், யுனைட் பண்ணணும், பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்க வைக்கணும், ஓவர்த்ரோன் ஆஃப் ஏலியன் ரூலர்ஸ். ஓகே, ஓவர்த்ரோன் பண்ணணும்னு எக்ஸ்ட்ரீம் மாடரேட்ஸ் நினைக்கல சார். மாடரேட்ஸ் நினைக்கல. ஓகே, அடுத்தது என்னது? ஃபோர்த் ஒன்று வந்துட்டு பி. ஆமாம், நமக்கு தெரியும். ராஜீவ் காந்தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிஐஏ, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். ஓகே, குயிக் அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே நம்ம பார்த்தது தான் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் தான் லேண்ட்லார்ட் சொசைட்டியும் பிபிஐயும் சேர்ந்தது. இதுக்கு அகைன்ஸ்டாக தான் நமக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு ஆரம்பிப்பார். சரி இவர் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. ஃபவுண்டட் டு போர்லாண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். நம்ம பார்த்து கரெக்ட் தான். அடுத்தது என்னது? ஸ்வதேசி. ஓகே, ஃபிஃப்த் ஒன் என்ன கொஸ்டின்? மெயின் ரீசன் ஃபார் த ஸ்பிரிட் வந்துட்டு நமக்கு தெரியும். அங்கே வந்துட்டு இந்த ஃபெய்த் வந்துட்டு அவங்ககிட்ட இல்லை, மற்ற எல்லாமே அதுக்கான ஒரு குயிக் ரீசன்ஸ். ஆனால் எய்ம் வந்துட்டு ஃபெய்த் வந்துட்டு போயிடுச்சா தான் நமக்கு தெரியும். ஸ்வதேஷ் அண்ட் பாய்காட் வந்துட்டு எப்போ அடாப்ட் பண்ணாங்க? இதில் தான் அடாப்ட் பண்ணாங்க, ஜூலை 1995. ஓகே, ஓகே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 16 அக்டோபரில் கேம் இன்டு ஃபோர்ஸு. அப்போ 7th ஆகஸ்ட்டில் வந்துட்டு இது பண்ணாங்க. அதை தான் நம்ம இது என்னடி ஹேண்ட்லூம் டே தான் நம்ம இது பண்ணோம் ஸ்வதேஷி. இப்போ ஸ்வதேஷி இந்தியா இதுக்கு ஆப்போசிஷனுக்காக பைக்காட் ஆஃப் பிரிட்டிஷ் போட்டு அக்கம்பெண்ட் வித் ஸ்வதேஷி. அதை பைக்காட் பண்ணால் நம்மளது யூஸ் பண்ணோங்கிறது வந்துடும். ஸோ அதை வந்து இது பண்ணோம். இட் ஆல்சோ கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்வதேஷி, இது தெரியும். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுன்னு சொல்லிட்டு ஸ்வதேஷி அண்ட் பைக்காட் வந்து இதுதான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியும். 7th வந்து டி 3 பேருமே அதுதான் எக்கனாமிக் கிரிட்டிக் தான். ஸ்வதேஷி மட்டும் வந்துருச்சு. ஸ்வதேஷி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அந்த அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும். 9th ஒன் பி, 10th ஒன்றும் பி தான். கிங் ஜார்ஜ் வந்துட்டு நிறைய இதை ப்ரொக்ளைம் பண்ணுவார். கதர் பார்ட்டி, சோஹன் சிங் பகானா, லாலா ஹர்தியால், முகமது பக்கர்துல்லா, இவங்கெல்லாம் தான் இது பண்ணுவாங்க வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். இவங்கள தான் இது பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துட்டு இவங்களை இது பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். வில்பர்ட் பில் தெரியும், சவுட் டு எம்பவர் இந்தியன் ஜுடிஷியல் மிலிட்டரி கிரிமினல் கேசஸ்லையும் வந்துட்டு இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. கசகசன்னு இது பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இது வச்சுக்கோம். இதுவும் நம்ம கரெக்டாக தான் இருக்கும். 1 மட்டும்தான்.
14th ஒன்று வந்து நம்ம தப்பாளி இருக்கும். இப்போ வந்துட்டு ஹோம் சார்ஜஸ் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? ஹோம் சார்ஜஸ் about the expenditure incurred in England by the Secretary of India on behalf of India. Okay. Dividend of East India Company, interest on public debt raised abroad, salaries of officers, establishment of the building connected with the Home Department of the Indian government, furlough and pensions to British officers in military and civil departments in India. இப்போ இந்தியாவில் இருக்கிறது எல்லாருமே அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கு, அதாவது எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, ஏதாச்சும் வாங்கி போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்களே, ரயில்வே போட்டு அதுக்கு லோனில் தானே இது பண்ணிப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் சரி, நம்ம சேலரி இங்கே கனெக்ட் ஆகின எல்லா ஆஃபீஸர்ஸோட சேலரி, சிவில் மிலிட்ரி எல்லாருமே, charges on all descriptions paid to the British troops serving in India and portion of the cost of transporting British troops to India. Okay, and cost of transport எல்லாமே வருது. ஸோ அப்போ இதில் என்னது, ஃபண்ட் யூஸ் டு சப்போர்ட் தி இந்தியா ஆஃபீஸ் இன் லண்டன். லண்டனில் இந்தியா ஆஃபீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்குதா? ஓகே, ஆமாம், செக்ரட்டரியேட்டு. வேஜிங் வார் அவுட் சைட் இந்தியா பை பிரிட்டிஷ், அது கிடையாது. அந்த இது வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம படிக்கல. சேலரிஸ் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் பப்ளிக் கரெக்டு தான். அப்போனா வந்துட்டு இது கிடையாது. ஓகே, இது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். What is the purpose of William Wedderburn and Cheney had set up an Indian parliamentary committee to agitate for political reforms படிச்சிருக்கோம். ஓ, அதுதான் கரெக்டும் கூட. கெஸ் பண்ணோம், இது வந்துட்டு கரெக்ட் தான். 1890 செட்டப் பண்ணியிருக்காங்க. வில்லியம் வெடர்பர்ன் played a role in passing resolution of the conducting exam civil services in India. ஓகே, சூப்பர். ஓ, தாதாபாய் நவரோஜி வந்து இருந்திருக்காரு பாருங்களேன், செலிபிரல் மெம்பர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான் அந்த டிப்ஸு. ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ படி படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் தான் வந்துட்டு சைமல்டேனியஸ்லி இங்கே சிவில் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வில்லியம் வெடர்பர்ன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கைனி ராஜாராமோகன் ராயோட மெம்பர். 16th ஒன்று தெரியும், காம்ப்ரிஹென்சிவ் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அண்ட் லார்ட் காசன். 17th ஒன்று வந்துட்டு என்னது, அக்கார்டிங் டு பாலகங்காதர் திலக் அண்ட் லாலா லஜபதி ராய், இட் வாஸ் ட்ரைனிங் இன் செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். எதுனா ஸ்வதேசியை பற்றி சொல்கிறது. கல்ச்சரல் மூவ்மெண்ட். ஓகே, and most of the Bengali intelligence evaluation ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு இது எழுதிக்கலாம், ஸ்வதேசியில் போய் எழுதிக்கலாம்.
ஓகே, முடிஞ்சது. மாவட்டம் தெரியும், அது திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. Bengal, which included present-day West Bengal, Bihar, Odisha, and Assam, under British rule. வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, பீகார், இதை 3 தான் பிரிக்கிறான் இருக்காங்க. அண்ட் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். சரியா, ஞாபகம். செம்ஸ்ஃபோர்ட் இருக்கும்போது தான் ரவுலட் சட்டம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து February 1919 தான் பாஸ் பண்ணுறாங்க. ஆல் இண்டியன் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்போஸ் சூப்பர். இது ஆல் இண்டியன் மெம்பர் ஆஃப் தி கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்போஸ் தி பில். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் அதோட செஷன்ஸையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப மோத்திலால் நேரு தான் அம்பேத்கர் செஷன். ஜனகணமன எங்கே பாடுறாங்க? கல்கட்டா செஷன் 1911. ஓ, ஸ்வராஜ் மென்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், அது தெரியுது. இது 1906 தான் பண்ணியிருப்பாங்க, நவரோஜி இருக்கும்போது. ஓகே, ராஷ்பிஹரி கோஷ், இந்தியன் சரோஜி நாயுடு, ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் ஃபார்ம் எப்போ? 1928. ஓ, இது பெரிய பேஜ் போடாது. இந்த 3 பேஜ் இம்பார்ட்டண்ட்டு, இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். சூப்பராக இருக்குது. இப்போ யார் தொடர்ந்து 7 தடவை ஏதோ இருந்தாங்களாமா, பார்த்தோம்ல நம்ம. இதில் ஏதாச்சும் தெரியுத பேர்? யாரும் 6 தடவை தொடர்ந்து இல்லை. ஆனால் நேற்று ஒரு கொஸ்டின்ஸில் வந்துட்டு 6 டைம்ஸ் வந்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க. தொடர்ந்துலாம் மொத்தமாக நினைக்கிறேன். சின்ன ஒர்க்கு.
ஓகே, அடுத்து பார்ப்போம். எல்லாரோட சென்ஸ் போட்டிருக்கும்போது வேறு அவர்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஹேபியஸ் கார்பஸ் கிடையாது, ஜஸ்டிஸ் கமிட்டி ஆஃப் 1918. Rubber duck was never actually implemented. தப்பாளிட்டால் ஓகே. மேடம் காமா வந்துட்டு நம்ம வந்துட்டு காதர் ரெவல்யூஷனரி நம்ம படித்தோம், சரியா? ஆனால் இவங்க வந்துட்டு இந்தியன் சோஷியலிஸ்ட் இன்டர்நேஷனல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸில் பண்ணலை. பட் ஆனால் வந்துட்டு 22 ஆகஸ்ட் 1907 வந்துட்டு எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மனியில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஜெர்மனியில் வந்துட்டு க்ரீனு எல்லோ ரெட்டு அந்த இது இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இஸ்லாம் ஹிந்துயிசம் இதை வந்துட்டு குறிக்கிதான். தெரியும், ரைட்ஸும் தெரியும். இது எல்லாம் ஏற்கனவே படிச்சது, இனிமேல் எல்லாமே ரிப்பீட்டட் ஆகும். 23 சி ரவீந்திரநாத் தாகூர். ஆமாம், இவர் தான் இது பண்ணியிருப்பாரு. ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் இருக்குது, சிம்பாலிக் ஆக்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட். சரி, 24 நான் சொல்லுது. 24 வந்துட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கல, with reference to period of extreme nationalist movement in India, which is its spirit of Swadeshi, which is following started. சரி, எப்படி ஓகே. Satish Chandra Mukherjee formulated the national education in 1889. பெங்கால் நேஷனல் காலேஜ் தெரியும், அரவிந்த் கோஷ். ரவீந்திரநாத் தாகூர்
கான்செப்ட் ஆஃப் ஆத்மசக்தியா ரிலையன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, இப்போ ஸ்வதேஷியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரயில்வே ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஈஸ்ட் ரயில்வே ஸ்ட்ரைக்கும் இதுவும் பண்ணியிருக்காரு. மற்ற முஸ்லீம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருக்கு. மூமெண்ட் அட் பாட்னா, பண்டான் போட்டு வச்சுருக்கா, பாட்னா அண்ட் ஸ்ட்ரைக் அட் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ். ஓகேவா, இதுதான் நடந்திருக்கு. மற்ற முஸ்லீம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யார், முகமது தின் முகமது, தேதர் பக்ஸு, முனீர் ஜுமான், இஸ்மாயில் ஹுசைன், சிராஜ், அப்துல் ஹுசைன், அப்துல் காஃபர். சரி, இதெல்லாம் ஓகே. 25th என்னது, ஓகே. யார் வந்து வச்சது, 1975 பெட்டிஷன் டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். சரி, இது வந்து ஈஸியாக எலிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நேற்று நம்ம அந்த தப்பாக பண்ணிட்டோம், இந்தியன் அசோசியேஷன். ஆனால் வந்துட்டு நமக்கு தெரியும் இந்தியன் அசோசியேஷன் கல்கட்டாவே 17 தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு இதாக இருக்கும், இது கிடையாது. கரெக்டு தான், இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் மெட்ராஸ் மகாஜன் சபா அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க 1884. இது வந்து கிட்டத்தட்ட க்ரோனாலஜி தான், ஏன்னா அதனால தான் 8 இயர் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே, ஆனால் இப்போ வந்து 2 வாய்ப்பு தான் இருக்குது. இது 2 வாய்ப்பு கூட இல்லை, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. டக்கான் அசோசியேஷன், அதுவும் 1884 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விஷ்ணு சத்ரி சிப்லுங்கரும் பாலகங்காதர் திலகரும் நம்ம டக்கான் அசோசியேஷன். அப்புறம் கோபால் கணேஷ் ஆகர்கர் டக்கான் எஜுகேஷன் காலேஜ்னு போனேன். ஓகே, இல்லை டக்கான் அசோசியேஷன் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். மெட்ராஸ் மகாஜன் பிரிட்டிஷ் பவுனங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனு நேஷனல் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1884. மெட்ராஸ் மகாஜன் சபா இது நம்ம மறக்கவே கூடாது. வாசு தான் இது பண்ணியிருப்பாங்க தெரியும், வீரராகவாச்சாரி, சுப்பிரமணியம் ஐயர், ஆனந்த சாருலு. ஓகே, அப்போ டக்கான் சொசைட்டி வந்து நம்ம படிக்கவே இல்லை இதில், அப்படி தானே. டக்கான் ஃபெர்குசன் காலேஜ் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவரை படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் படிக்கும்போது படித்தோம். தாதாபாய் நௌரோஜி திலக் படிக்கும்போது படித்தோம் நினைக்கிறேன். இந்த பாலகங்காதர் திலக், இது என்னடா இது, இந்த இப்போ எல்லா லைனும் படிக்கணும், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். டக்கான் எஜுகேஷன் சொசைட்டி முன்னாடி நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீரராகவாச்சாரி, ஓகே. கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த டைமில் இதுதான் மீட் ஆகுது, பூனா சார்வஜனிக் சபா. இது எப்போது 1884. ஃபெர்குசன் காலேஜ் இது வந்துட்டு 1885 வந்து இது பண்ணியிருப்பாங்க பூனேயில். 1885 ஃபெர்குசன் காலேஜ், இதுவும் இம்பார்ட்டன்ட்.
அண்டர் கமிஷன் வந்துட்டு இதுக்கு தெரியும். சிட்டகாங் ஆர்மரி ரைட். சூர்யா சென், Secretary of Chittagong District Congress. In 1820, they formed a plan to organize an armed rebellion. They planned to capture 2 main organizations. The raid was undertaken in the name of Indian Republican Army, Chittagong branches. ஓகேங்கப்பா. இதெல்லாம் தெரியும். கரெக்ட். சிக்கிசம் பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான் கோகா மூமெண்ட் பாபா ராம்சிங் கோகா வந்து இது பண்ணியிருக்காரு. He was the first Indian who used non-cooperation as an ideology and boycotted British services and goods. Super important இதுதான். பாபா ராம்சிங் கோகா. சுபாஷ் சந்திர போஸ் தான் கரெக்ட். இது போஸோட ப்ரொபோசல் எடுத்துட்டாங்க. சரி, ரோமன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ரோமன் லெட்டர்ஸ் தேவநாகரியோட அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பண்ணியிருக்காரு. தெரியும். சென்ட்ரல் பானர்ஜி, ரவுலட் சத்தியகிரகா. ஓகே.
இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் மட்டும் ஞாபகம். பாய்காட் அண்ட் சுதேசி தெரியும். நான் கோஆப்ரேஷன், சரியா? நேஷனலிஸ்ட் எஜுகேஷன், பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா பேமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அதான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். மாஸ் மொபிலைசேஷன், ஸ்வதேசி என்டர்பிரைசஸ், நான் வயலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், மெயினாக நான் வயலன்ஸ். ரெவல்யூஷனரி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க எங்கேஜ் ஆக மாட்டாங்க. நான் கோஆப்ரேஷனுக்கும் பேசிவ் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக ஆன்சர் இதுதான். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாலிசி ஆஃப் ஹார்பிங் மீனிங் ஹிந்து சென்ட்ரிக்காக இருக்குது. அவங்கள பெருமையாக பேசி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கேட்போம். லாலா காதர் பாட்டி நமக்கு நல்லா தெரியும். காதர் பாட்டியை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. இது வரையும் 4 தடவை கேட்டிருக்கீங்க பிவிக்கு மட்டும். இது தெரியும். அபினவ் பாரத், விடி சாவர்கர், சிஆர்தாஸ். இங்கே பேர் சதீஷ் சந்திர பாசன் கொடுத்துருக்கீங்க. பிரமானாத் மித்ரா, அனுஷீலனாவே இந்த படித்தோம் பிஜேபின்னு சொல்லிட்டு. பாரேந்திர கோஷ், ஜகேந்திரநாத், இது அப்புறம் இது பிரமானாத் மித்ரா. ஸ்வராஜ் பாட்டி, மோதிலால் நேரு, சிஆர் தாஸும் 1923 இது பண்ணுவாங்க. கயா செஷனில் ஃப்ளோட் பண்ணுவாங்க. பராடா கைட்டி, தாக்கா, ஆப்ஷன் சி ஈஸ்ட் பெங்கால் தான். தாக்காவில் தான் நடக்கும். தாக்காலாம் தெரியும், ஈஸ்ட் பெங்கால் தான். பராடா கைட்டி வாஸ் ஆர்கனைஸ்டு பை அனுசீலன் சமிதி. தாக்கா அனுசீலன் சமிதி அண்டர் 2 ஃபேக்ஷனாக பிரியும் கடைசியில். ஜுகந்தராவும் தாக்கா அனுசீலனும். ஜுகந்தர் ஸ்டார்டிங்கில் யார் இருப்பான்னா பி2 இருப்பாங்க. பி2 பார்த்தோம். அப்புறம் தான் பாகாச்சத்தின் வருவார். இங்கே தாக்கா அனுசீலன் சமிதியில் வந்துட்டு புலிந்தாஸ்.
வாய்ஸ் ஓடுதா? ஆமாம், நேற்று நம்ம படித்தோம். இது எல்லாமே நேற்று இந்த கொஸ்டின் கேட்டதுக்காக தான் காந்தி வரதுக்கு முடியாது நினச்சின்னு சொல்லிட்டு. இது 1898 இந்தியன் அபிசினியன், இட்டாலியன் அபிசினியன் வருது. இது நமக்கு தெரியுது. பாக்ஸர் மூவ்மெண்ட் இன் சைனாவா? ரெவல்யூஷன் மூவ்மெண்ட் இன் அயர்லாண்டு, இது தெரியும் நமக்கு. 4 கண்டிப்பாக இருக்குதுன்னு தெரியும். அந்த எல்லாமே தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னா இன்னைக்கு ரேட் தான். அயர்லாண்டில் கரெக்ட் தான். பிகஜிக்காம அவங்க காதர் பார்ட்டி நமக்கு தெரியும். பக்கத்துல்லா இப்போ தான் நம்ம படித்தோம். அவருக்கு காதர் பார்ட்டி சம்திங் தானே படித்தோம். அப்துல் ஹஃபீஸ் முகமது பக்கத்துல்லா வாஸ் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹூ அலைன்டு வித் தி பேன் இஸ்லாமிக் மூவ்மெண்ட். சரி ஓகே. விவிஎஸ் ஐயர், அரகநேரி வெங்கடேஷ சுப்பிரமணியம் ஐயர், சுப்பிரமணிய பாரதி, யோசி பிள்ளை, வேர்ல்டு மிலிட்டன்ட் அப்ரோச். இது வந்துட்டு எம்என் ராய், மகாபேந்திரநாத் ராய். மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் சரி, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவுனது எம்என் ராய் தான். இப்போ இனிமேல் வரதெல்லாம் அதர் எக்ஸாம்ஸ் தான். சும்மா லைட்டாக ஆன்சர் கரெக்டாக மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க வேணாம். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, குரோனாலஜி கடலில் வந்து இது பண்ண சொல்கிறாங்க. நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஃபவுண்டேஷன் ஆஃப் கதர் பார்ட்டி. சரி ஓகே, 1845 1813 நினைக்கிறேன். 1913 சாரி. சிட்டகாங் ஆர்மி ரைட் நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த பார்ட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். சமிதி அது 1906 படிப்பேன். அதில் இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி தெரியல, நான் பார்த்துக்கலாம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அட் பெர்லின், இதுவும் தெரியல. சென்ட்ரல் அசம்பிளி காங்கிரஸ், இதுவும் தெரியல. ஸோ இது வந்துட்டு 1929 பகத்சிங் அண்டு புட்டகேஸ்வர் டட்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபிலாசபி ஆஃப் பாம்புங்கிற புக் வந்து எம்என் ஓரா வந்து எழுதியிருப்பார், பகத்சிங் கிடையாது. 1929. இது வந்துட்டு 1915. சரி ஞாபகம் வச்சுக்கலாமா? வேர்ல்டு வாருக்கு ஒரு வருஷம் கழிச்சு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அட் பெர்லின். ஏன்னா நம்ம வந்துட்டு சும்மா பிரிட்டன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த அச்சீவிங் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இது யார் வந்துட்டு பெர்லின் இது வந்து வீரேந்திரநாத் சத்ரோபதியாய், பூபேந்திரநாத் டட்டா, லாலா ஹர்தியால். இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ அந்த பூபேந்திரநாத் டட்டா, லாலா ஹர்தியால்லாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சிட்டகாங் ஆர்மரி ரைடு. அது சும்மா ஃபேக்ட் தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் காதர் பார்ட்டி 1913. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். காதர் பார்ட்டி 1913, இந்தியன் கமிட்டி ஆஃப் பெர்லின் வந்துட்டு இங்கே. இது வந்துட்டு 1930. ஆர்மரி ரைடு வந்து 1930 தான் ஆரம்பிச்சிருக்குது. சரியா? சூரிய சென் இது பண்ணியிருக்காரு. சரி ஓகே. ஃபாலோயிங் ஸ்டார்ட் கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். தெரில. படித்த என்ன ஆன்சரு? டி. இவரு கிடையாது, மீதி எல்லாருமே வந்துட்டு கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் தான். இங்கே அது என்ன ஆக்சுவலி மேட்ரு, கம்யூனிசம் வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வரணுங்கிறது தான் இது. சரியா? அது என்னென்னதுன்னா முசாஃபர் அகமது, நளினி குப்தா, சவுகத் உஸ்மானி. கரெக்டு. இதுக்கு ஏதோ நான் படிச்சு வச்சிருந்தேன். நளினி குப்தா, முசாஃபர் அகமது, டான்ஜி, எஸ்ஏ டான்ஜி, குலாம் ஹுசைன் அரஸ்டட் செப்பரேட் இந்தியா ஃப்ரம் தி ஆர்ம்ட் ரெவல்யூஷன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான். இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். 1929. முசாஃபர் அகமது. ஓகே, எஸ் செட்டியார் இங்கே இருக்குது இல்லையா? ஆமாம், எஸ் செட்டியார் இல்லை, எஸ் செட்டியார். வேறு எஸ்ஏ டான்ஜ் இல்லை, எஸ்சி டான்ஜ். குலாம் ஹுசைனும் இல்லை, குலாம் ஹுசைன். இப்போ இவங்க தான் முசாஃபர் அகமது, நளினி குப்தா, சவுகத் உஸ்மானி, எஸ்ஏ டான்ஜ், முசாஃபர் அகமது. அடுத்து வந்துட்டு எஸ்ஏ டான்ஜ், அதுக்கப்புறம் எஸ் செட்டியார், குலாம் உஸ்மானி.
இவங்கெல்லாம் வந்துட்டு கான்பூர் கேஸ். சரி, ஓகே. காங்கிரஸ் ரெப்ரசென்டிங் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொன்னவர் யார்? சும்மா சின்ன ஃபேக்ட் தான், இது தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட், ஏன்னா காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது அவர் தான் இருந்தார். ஸோ அவர் தான் ஆப்வியஸாக சொல்லியிருக்கணும். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், வில்லியம் ஜோன்ஸ். கரெக்ட். 45 என்னது? ஹரிஜன் சேவக் சங்கம் வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு, நமக்கு தெரியும். ஹிதாக்காரணி பகிஷ்கிருத் சவா சம்திங், அதுதான் வந்துட்டு அம்பேத்கர் ஆரம்பிச்சிருவாரு. பகிஷ்கிருத் சவா. ஓகே. 46 வந்துட்டு நாட் கரெக்ட்லி மேட்ச்சு கக்குரி. அது தெரியல, அது யாருன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அப்போனா டெல்லி கான்ஸ்பிரசி இதில் வந்துட்டு அமிர்சந்த் யாரெல்லாம் இருக்கா, ஹார்டிஞ்ச் மேலே வந்து பாம்பு தூக்கி போட்டிருப்பாங்க, நமக்கு தெரியும். அதான் டெல்லி கான்ஸ்பிரசி கேஸா? இது லாகூர் கான்ஸ்பிரசி இல்லை, பார்த்துக்கலாம் நிமிஷம். ஆமாம், டெல்லி லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் ரெண்டுமே ஒன்று தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். டெல்லி லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். இது ஹார்டிஞ்ச் பாம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்டிஞ்ச் பாம் கேஸ். ஸோ வந்துட்டு யார்? பஸ்வந்த் குமார் பிஸ்வாஸ், அமர்சந்த், ஆவாத் பிஹாரி ஆர் கன்விக்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ராஸ்பிஹாரி போஸ். ஹேஸ்ட் பை ராஸ்பிஹாரி போஸ் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. பட் இட் வாஸ் நெவர் ப்ரூவ்டு, அது ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ வந்துட்டு யாரை இது பண்ணுறோம்? பசந்த் குமார் பிஸ்வாஸ் கரெக்ட் தானே? பசந்த் குமார் பிஸ்வாஸ், அமிர்சந்த், பிஹாரி. பேர் 2 வந்துட்டு கரெக்ட் தான். பேர் 4 தான் கரெக்டு. நாசிக் கான்ஸ்பிரசி கேஸில் யார் இருக்கா? ஆனந்த் லக்ஷ்மண் கண்ணேரி, ஏஎல் கண்ணேரி, மெம்பர் ஆஃப். இதான் மாமா நாசிக். ஆமாம், படித்தோம். கரெக்டு. ஏஎம்டி ஜாக்சன், இந்த அபினவ் பாரத் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தோம். சென்சேஷனல் மர்டர் இஸ் நோன் அஸ் கான்செப்ட். ஓகே. ஏஎம்டி இது கேஎல் கண்ணேரி, ஏஎம்டி ஜாக்சனை போட்டு இது பண்ணுவாங்க. லாகூர் கான்ஸ்பிரசின்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது ஜதின் தாஸ் வந்துட்டு இப்படி தான் சேர்த்து போகிறாரா? இதில் வந்துட்டு எல்லா தலைவர்களும் இம்பார்ட்டன்ட் கெத்தான ஆளுங்களும் இங்கே தான் இருக்காங்க. யாராவது? பகத்சிங்கு, ஜதின் தாஸ், ராஜகுரு, சுகுதேவ், இவங்க எல்லாமே. அதுதான் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். அப்போ வந்து இதுக்கு டெல்லி தான் கரெக்டாக இருக்கும். டெல்லி லாகூர்னு சொல்லலாம், டெல்லின்னு சொல்லிக்கலாம். கக்கோரி தெரியும், என்னது? அஷஃபுல்லா கான், ராஜேந்திர லாஹரி, ராம் பிரசாத் பிஸ்மில். அதுதான் வந்துட்டு கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இந்த கான்ஸ்பிரசி கேஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே.
ஓகே, என்ன பார்த்தோம்? டெல்லி லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் எழுதி வச்சுக்குவோம், ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெல்லி இதில் தெரியும் யார் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு ராஸ்பிஹாரி பசங்க பசந்த் குமார் பிஸ்வாஸ், அப்புறம் யாரு இந்த இவர் கரெக்டு தான், அதனால வந்துட்டு அமர்ச்சந்து சரியா. அப்புறம் வேற அவாது பிஹாரி அவாது பிஹாரி ஓகேவா. சரி, அடுத்தது வேற என்னது? கக்கோய் கான்ஸ்பிரசி கேஸில் ராம்பிரசாத் பிஸ்மில், அஷஃபக்குல்லா கான். ஓகே, அஷஃபக்குல்லா கான் தெரியும், இவர் வந்து தெரியும் அஷஃபக்குல்லா கான். ராம்பிரசாத் பிஸ்மில், ராஜேந்திர லஹரி. ஓகேவா, இது தப்பு. ஜதின்தாஸ் வந்து கக்குரி இது கரெக்ட் தான். இதுதான் வந்துட்டு தெரியும், கேஎல் கண்ணேரி. கேஎல் கண்ணேரி, எனக்கு கண்ணேரி, ஆமாம் ஏஎல் கண்ணேரி. நாசி கான்ஸ்பிரசி இதில் தான் நம்ம தலைவர்கள் எல்லாருமே வராங்க, லாகூரில் தான். ஜதின்தாஸ், பகத்சிங், சுக்குதேவ், ராஜகுரு. ஓகே, இது நமக்கு தெரியும். அப்போ போகும்போது இதை நம்ம வந்துட்டு இது மட்டும் பார்த்துட்டா போதும், எந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்க்கணுங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டா போதும். சவுதி பிரசிடென்சி அசோசியேஷன். ஓகே, யார் வந்துட்டு இது? ஃபிரோஸ் மகத்தா, நமக்கு தெரியும். ஸோ அடுத்து போகலாம். 48 என்னது? விஜயராகவாச்சாரி வந்து எதில் ப்ரெஸ் பண்ணியிருக்காரு? இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவல் தான், அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயராகவாச்சாரி ஆக்பூர் ஸ்டேஷனில் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக? ஆமாம். அப்துல் கலாம் ஆசாத் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் 6 இயர்ஸ். ஓ, அப்துல் கலாம் ஆசாத் தான் வந்துட்டு 6 வருஷம் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. சரி, நினச்சேன் கோகுலே போட்டேன் நான். ஒரு அப்துல் கலாம் ஆசாத் 6 times 6 years. ஓ, கண்டினியூஸ்லி ஃபார் 6 years. அது எந்த வருஷம்? சரி, அது எதாவது பார்த்துக்கலாம். 1940 to 1946. ஓ, அந்த டைமில் அப்துல் கலாம் வந்து சவுதி, ஆமாம் நம்ம பார்த்தோம்ல, சவுதி அரேபியாலாம் பிறந்தாரு. இவர் கூட வந்துட்டு யார அகமதியா மூமெண்ட் இருப்பார்ல, என்ன அகமதியா மூமெண்ட் லீடர் யாரு? ஏதோ ஒரு அகமதுன்னு வரும்ல, அந்த அவரு கூட வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. மஹிந்திராவோட இதை வந்துட்டு மஹிந்திரா அண்ட் முகமதுங்கிறது தான் அது. ஸோ அதில் வந்து அகமது வந்துட்டு பாகிஸ்தான் போயிடுவார். போயிட்டு கொஞ்ச நாள்லேயே ஃபீல் பண்ணுவார், அப்துல் கலாம் ஆசாத் சொல்கிறது கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அது நமக்கு தெரியும். அல் ஹிலால் ஆத்தர் வீக்லி ஜேர்னல்ஸ், அல் ஹிலால் அண்ட் அல் பலாக். அல் ஹிலால் அல் பலாக் இது வந்துட்டு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே அந்த இதெல்லாம் போச்சு? இந்த அல் ஹிலால் அல் பாகும். சூப்பர் 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 சூப்பர். போத் உருது வீக்லி நியூஸ் பேப்பர்.
மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சரி, ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் ஹையஸ்ட் டைம்ஸ் வந்து இருந்திருக்காரு. 1942-46 வரையும் இவர் தான் வந்துட்டு இருந்திருக்காரு 6 டைம்ஸு. காங்கிரஸ் பிரசிடென்ட். ஓகே, வேற என்னது? Who are the following continuously from 19 grant of self-rule in India? இது நம்ம கரெக்டாக தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். 50 வந்துட்டு பார்ப்போமா? தப்பு, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, இப்படி continuously campaigned self-rule for India. Often referred as Grand Old Man of India, he had a prominent role in politics and writing. In 1906 Kolkata session, under his leadership, the Congress embraced Swaraj as his Indian aspirations. ஆமாம், கரெக்டாக இவருக்கும் போது தான் வரும். 1995 வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இருப்பார். 60 வந்து 7th ராஸ்பிஹரி போஸ், 8th ராஸ்பிஹரி போஸ். 1998 resolutions on Bengal partition, Swadeshi, national education, பாய்கள் were adopted during this session. இது நம்ம படிச்சோம்ல அந்த 4 விஷயம். ஆமாம், பெங்கால் பார்ட்டிஷனுக்கு ஆன்டி பார்ட்டிஷன் ரெசல்யூஷன், ஸ்வதேசி, நேஷனல் எஜுகேஷன், பாய்காட். ஸ்வதேசியும் பாய்காட்டும் வந்துடும் கண்டிப்பாக. அப்போ நேஷனல் எஜுகேஷன் கூட புதுசாக இதில் இருந்துச்சு. ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆமாம். ஓகே, ஃபெரோஷா மெஹ்தா வந்துட்டு என்ன பற்றி இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? இது பாம்பே கிரானிக்கல் வந்துட்டு பார்ப்போம். இதில் பாம்பே கிரானிக்கல் யாருன்ட்டு இந்த பாம்பே கிரானிக்கல் டெய்லி யார்? ஃபெரோஷா மெஹ்தா இது பண்ணுறாரு. இவர் தான் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் வந்துட்டு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஃபெரோஷா மெஹ்தா, பி மெஹ்தா, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. மாடர்ன் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன். ஆமாம், மாடர்ன் பாம்பே முனிசிபல் கார்பரேஷனு. அப்புறம் வந்துட்டு இவர் வேறு என்ன பண்ணியிருக்காரு? பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் இது பண்ணியிருக்காரு தெரியும். நைட்ஹுட் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ரிசீவ்டு நைட்ஹுட். இவரும் நைட்ஹுட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது வந்து தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? இது ஒரு விஷயம். சரி, அவ்வளோதான். He was the first Indian MP in the British House of Commons, advertising for Indian MPs. செம்ம சூப்பர்ல. ஓகே, 50-20 கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, மேசந்திர பானர்ஜி இது தெரியும். பெங்கால் நியூ இந்தியா ட்ரிபியூன் இதுக்காகலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜேர்னலிஸ்டாக. யார்? பிபின் சந்திர பால், பிசி பால். என்னது? 52 என்னது? மேசந்திர பானர்ஜி. ஓகே, தெரியும். யார் வந்துட்டு யங்கஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். யங்கஸ்ட் பொசிஷன் வந்துட்டு ஹோல்டு பண்ணவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்துட்டு அனி பெசன்ட். இந்தியன் இது வந்துட்டு இது கான்பூர் போல்செவிக் கான்ஸ்பிரசி 1924. ஆனால் கான்பூர் செஷன் வந்துட்டு 1925. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்பூர். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.
மெக்கால தான் பிறந்தாரு. சாரி 53. என்னது நாக்பூர் ஸ்டேஷன். The Indian National Congress declared its policy towards Indian church for the first time in Nagpur. The session was presided by C. Vidyaraj. படிச்சோம்னா அப்படி விஜயராகவாச்சாரியா. The Congress declared that it would work for the establishment of responsible government in the Indian church. It also declared that it would support the people of Indian states in the struggle for their self-government. States-na princely states-ஆ? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்ட், அப்படியே தான் இருக்கும். லக்னோ ஸ்டேஷனில் தான் இது பண்ணியிருக்காரு. சோசியலிசம் பற்றி நேரு ஸ்போக் அபவுட் லக்னோ. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தான். The only ideology which can solve the problems of world today. யார் அட்வொகேட்டு? இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு 56 என்னது பி. இவர் வந்து ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் ஹண்டர் கமிஷன் appointed into Jallianwala Bagh massacre. Jagat Narayanan Mulla, also member of Hunter Commission. ஓகே, அடுத்தது என்னது? ஃபிசிக்ஸு தெரியும். சுகன் சிங் பக்கா. சேர்மன் வந்துட்டு இவர் தான்ப்பா, சோஹன் சிங் பக்கனா. ஹர்தியால் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் இன்னாகரல் பிரசிடென்ட் ஃபவுண்டர் வாஸ் சோஹன் சிங் பக்கானா. ஜென்ரல் செக்ரட்டரி தான் அது. பண்டிட் கான்ஷிராம் மாரோலி ட்ரெஷரர். இதெல்லாம் தேவையில்லை, உள்ள போக தேவையில்லை. யாராக இருந்தாலும் தெரியும். ஆமா, என்னது இது? அடுத்தது இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் தெரியும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 58 214. Amritsar session was in registration 7. ஓகே, விச் வாஸ் அமிர்த்சர் செஷனில் தான் வந்துட்டு என்சி நான் கோஆப்ரேஷன் ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட். கான்ஸ்டியூஷன், காங்கிரஸோட கான்ஸ்டியூஷனை வந்துட்டு அமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து காங்கிரஸ் சம்மந்தப்பட்டது பாலிடிக்ஸ் மாதிரி. 59 வந்துட்டு டி அமிர்த்சர் செஷனில் தான் வந்துட்டு லாஸ்ட் செஷன் வந்துட்டு அமிர்த்சர் செஷன். ஆமாம், அடுத்த வருஷம் இறந்துடுவார் அவர். ஸ்வராஜ் ராஜகுரு இல்லை, ராம் பிரசாத் பிஸ்மில் தான் அது கரெக்டு. among us the solution to milk on the now we shall take mother's milk only. Ram Prasad Bismil.
இவர் வந்துட்டு கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸு. அப்புறம் மணிப்பூரி கான்ஸ்பிரசி கேஸு. ஆரிய சமாஜ் யூத் அசோசியேஷன், ஸ்ப்ரெட் த டீச்சிங்ஸ் ஆஃப் சாமி தயானந்த். ஓகே, prolific writer and Hindi and Urdu. Manipuri. கக்கோரி ட்ரெயின் ராபரி. ஆமாம் தெரியும். கக்கோரினாவே பிஸ்மில் தான். ஓகே, சிவவர்மா. சரி, ஞாபகம் மொழி தான். லைட்டாக எல்லா ரெவல்யூஷன்லாம் எழுதிக்கலாம் இருக்க முடியாது. மொழி ஞாபகம் மொழி தான், இது தெரியும். அபினவ் பாரத், சாவர்கர். மித்திரமேலா கணேஷ், ப்ரீகர்சர் ஆஃப் அபினவ் பாரத். அதுதான் வந்துட்டு மித்திரமேலா தான் வந்துட்டு அபினவ் பாரதமாக இருக்கும். கரெக்டு. அப்போ வந்துட்டு ஜிடி சாவர்கர் இருப்பார். இது இப்போ வந்துட்டு விடி சாவர்கர் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தான் அது, இந்தியன் ரிப்பப்ளிக் ஆர்மி, சூர்யாசன். ஆமாம், அந்த பேரில் தானே வந்துட்டு இது பண்ணாங்க, சூரியசன். இது டாக்கா அனுஷ்லன் சமதியில் வந்துட்டு இதுதானது. இல்லை இது வேறு. சிட்டகம் கரெக்டு தான். டாக்கா அனுஷ்லன் சமதி தான். புள்ளிங்காசு எதுக்கு கொடுத்த குழப்பது? கக்கோரி கேஸை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண வந்தவர் வந்துட்டு யார்? மோதிலால் நேரு. கிரிட்டிசிசம் அண்ட் இண்டிபெண்ட் ஆர் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரின்னு சொன்னவர் வந்துட்டு பகத்சிங். நவ்ஜன் பாரத் சபா. இவரோட ஃபேமஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், ஆட்டோபயோகிராஃபிக்கல் டிஸ்கோர்ஸ் அண்ட் த ஜெயில் நோட் புக் அண்ட் அதர் ரைட்டிங்ஸ். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம்பு தூக்கி போட்டுருவாங்க. இந்தியா ஹவுஸ் வந்துட்டு சாம்ஜி கிருஷ்ணவர்மா. யார் லெப்டினன்ட் கவர்னர்னா ஆண்ட்ரூ ஃப்ராஷர். நிவின்சன் வந்துட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். என்னென்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இல்லை இது இந்த கொஸ்டின் ஆன்சர் இல்லை. ஸ்வதேசி. இதுக்கு என்ன ஆன்சர்? 65 வந்துட்டு ஏ, 66 வந்துட்டு என்னது சி. ஸ்வதேசி நிவின்சன்னா ஸ்வதேசி. பி மகாத்மா காந்தி, இது தெரியும். டிக்கு இது டி. 68 எங்கே எப்படி
4 3 1 2. அப்துல் கலாம் ஆசாது ராம் கிருஷ்ணன் சரோஜினி நாயுடு கான்பூர், அது நல்லா தெரியும். அப்புறம் ஏன்டா இதை தப்பு பண்ணோம்? எப்படி 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 புரியல. சரோஜினி நாயுடு கான்பூர் ஸ்டேஷனு 3 தான் வரும். சரி, எதுக்கு பிக்கு 3 தான் வரும்? கரெக்டு தானே போட்டிருக்கோம். ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, முதல்ல இன்னும் அமிர்த்சர். கரெக்ட், அமிர்த்சரில் வருது, அது பண்ணார் தெரியும். ராஜேந்திர பிரசாத் பம்பாய். பகத்சிங் மெமோரியல் இஸ் சிச்சுவேட்டட் அட், சின்ன ஃபேக்டர் அது, இது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரோஜினி நாயுடு என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா, கேசரி ஹிந்து மெடல் அவங்க பிளாக் டிசீஸ் அப்போ இது வாங்கியிருக்காங்க. சரோஜினி நாயுடு தெரிஞ்சு வச்சுக்கணும். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா ஹைதராபாத்தில் பிறக்காங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஜாந்தியோட சொன்னாங்க. கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் போஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கவர்னர், உமன் கவர்னர் தான் உத்தரப்பிரதேஷ்க்கு. ஹிந்தி பசர்ஸ் ஆஃப் ஹைதராபாத். அப்போ ஹைதராபாத்தில் பிறந்தவங்க அவங்க தான், அதனால அவங்களா தான் இருக்கும். இப்போ தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். த கோல்டன் த்ரெஷோல்டு அவங்க தான். த பேர்ட் ஆஃப் டைம், த ப்ரோக்கன் விங், விங்ஸ் ஆஃப் ஃபயர், நேச்சுரல், உமன் எம்பவர்மெண்ட், மெம்பர் ஆஃப் ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ். சரி, ஓகே, இதெல்லாம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 69 ஃபெரோஸ்பூர். பகத்சிங் மெமோரியல் ஃபெரோஸ்பூரில் வந்துட்டு. சுகதேவ், ராஜகுரு, ஆண்டர்கிஸ் வங்கிரன் நேரு. தேங்க்யூ. Hussaini-Wala National Martyrs Memorial. Shahid Bhagat Singh, Sukhdev and Rajguru near the village of Hussaini-Wala, Punjab near the India-Pakistan border. Banks of Bhagat Singh, Sukhdev, என்னால் ஞாபகம் சொன்னோம். ஃபெரோஸ்பூர் தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில். ஹுசைனிவாலா நேஷனல் மெமோரியல். சரியா, ஹுசைனிவாலா நேஷனல் மெமோரியல். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. பகத்சிங் எவ்வளோ பெரிய ஆள். அடுத்து 70th சி, ஹோம் ரூல் மூமெண்ட் தெரியும். அப்போ தான் இவருக்கு என்ன சொல்கிறாங்க, லோகமணியா அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க. யாருக்கு? கங்காதர் திலகருக்கு. லோகமணியா மீன்ஸ் அக்செப்டட் பை பீப்புள். Orient, Antiquity of the Vedas, Arctic Home in the Vedas, Gita Rahasya, Vedic Chronology and இதெல்லாம் எழுதி தேவை. என்ன இது வரமாட்டேங்குது? ஓ, ஆனால் இது வந்துடுச்சா? சரி, இப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு போயிட்டு இருக்கலாம்.
கடுப்பே தான். திலக்குள்ளே வச்சிடலாமா? இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை பார்த்தே படிச்சுக்கலாம். அந்த ஓரியன்ட் ரிசர்ச் சென்டர் வேதாஸ், ஆர்டிக் ஹோம் இந்த வேதாஸ் இதுதான் அந்த இது பண்ணது. சரி, இது போதும். நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். அப்புறம் கூட இது பார்த்துக்கலாம். வேறு டெஸ்ட்டு கொடுக்கலாம் ஏதாச்சும். இது என்ன படித்தோம்? பாலிட்டி ஒரு ரிவிஷன் மட்டும் மொத்தமாக டெஸ்ட் கொடுத்துடலாமா? இல்லை, பாலிட்டி வேணாம். நல்லா இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது. ஃபீஸ் பார்த்துருவோமா? சரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி கிளாஸே முடிச்சுட்ருவோம். இம்பார்ட்டண்ட்டாக பின்னாடி வரலாம். And the moderates were expecting the reforms. So, what did we have written? Is it satisfactory for anybody, any camp? And so, obviously, the moderate leaders did not like it. That were the reforms which were there. They were expecting more concrete reforms. So, for example, what is a concrete reform? Say 25% budget hai voting ke liye. Is it okay? Only 25%. Because what is important, they have not given for voting purpose. What is not important, that is given for the voting purpose. So, that is not a political right. Then, apart from it, the number of the Indians are not increasing. They are not becoming the majority in the Central Legislative Council. So, obviously, they are not liking it. And one of the provisions that they contested was the separate electorate on the basis of the particular religion. So, this is why some moderate leaders of India were highly disaffected by it, and they have clearly displayed that displeasure to the British authority. Moreover, they asked for the reforms to then Secretary Modi like that, and Modi at that point of time he said that he has absolutely no intention to introduce the parliamentary form of government in India. So parliamentary form of government in India. Now, when this statement was made by Modi, so now the moderate leaders have written letters to the British authority in Britain, and finally in British Parliament there was a decision. So it was decided that there would be some sort of redressal of the grievances of the moderate leaders, and as such in 1911, Grand Assembly Darbar was organized. For the very first time, the British monarch it pressure on the British authority, and that's how they will be losing hope in the moderate leadership of India. So mention correct. What's his name? Warren Peace. And you take us in. And the last book is that at this point of time, their movement was restricted. So majority of the Indians were concentrated in Natal province. That is the name of the province in South Africa. So, which is celebrated as Pravasi Bharatiya Divas. Pravasi Bharatiya Divas. So now this is the Gandhi's episode. We will take up Gandhi once again, but through time later. இப்போ தான் ரெவல்யூஷனரி படித்தோம். ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. ஹோம்ஒர்க்கும் படித்தாச்சு. சரி, இதுவரையும் நமக்கு தெரியும் நல்லாவே. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். Then the issue with the Champaran was the indigo plantation, right? And want to change for reforms. Okay. Raul Satyagraha, Jallianwala Bagh massacre, Khilafat issue. எனக்கு இதுலேருந்து வீக்கு N.J. Raghavacharya, CRS proposal 25 paise, development of non-cooperation movement, struggle to face of Swarajists. Okay, Simon Commission report.
17, 18, 19, 20 கிளாஸ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். 16 பார்ப்போமா? அது into a agreement and that agreement to சரி ஓகே. 17th class Simon Commission. So good afternoon. இந்த 7 days of revolutionary பார்த்துக்கலாம். Hindustan Raj. Okay, Bhagat Singh, revolutionary movement in Bengal. Nehru report, annual session INC 29, CDM movement, Gandhi Irvin Pact, annual session of Congress, second round of Congress. Okay, இந்த 17th class okay. நான் வீக் இருக்கும். Additional class in the next week also. And moreover, abhi aaj ki class, so how are you going to, I will start the second class from 4:30. Okay, அடுத்தது வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ்மிஷன் அண்டர் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ போன கிளாஸ் எதுவும் பார்ப்போம். 20 கிளாஸ் முடிச்சிட்டாரா? நடுக்கில் இப்போ 4 கிளாஸ் இருக்கணும். அதை பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டலாம். Katia system. Then, and then in this Katia system, so what it was just after it. And then we need to start with the Gandhi. So let's start, look at the regional interventions of the Gandhi. Then we'll come to the 1919 Act, and then after whatever happens. Okay? So Gandhi in India. And actually, today is 16th. So 16th class in India. That was 16th class after it. I will let for this point of this 18th class is supposed for it. So I have already asked for 1 or 2 extra classes. So we'll have to go a little faster in this. Okay? Some places I will do one thing that I don't take. Okay? From the class today I think it's a normal one. But then we have 3 class I think this week. कल नहीं है रजे को है Saturday. So one more thing I will do some handout and then we'll go with the discussion. Okay? So it all relates to the mandate of the class itself. So let's go ahead with Gandhi in India, or beginning of the Gandhian phase in India. My life is and in the Gandhi phase, very first is the regional intervention of Gandhi. regional intervention. Regional intervention of Gandhi.
So when it comes to regional intervention of Gandhi, Gandhi returned back to India on 9th of January 1915, though he had started in 1914 itself. First he went to England, and then after 6 months he returned to India. Thereafter, initially Gandhi has taken a vow that he will not be interfering in any political stuff of India until he himself is satisfied that there is a need. So what he did that first initial 1.5 years, he started touring all over India. So he started touring all over India, visiting. After 6 months stay, he returned to India. Then after initially Gandhi has taken a vow that he will not be interfering in any political stuff of India until he himself is satisfied that there is a need. So what he did that first initial 1.5 years, he started touring all over India. So he started touring all over India, visiting different places and understanding the problems of the people. So understanding their problems at the same point of time when the home rule education started. So Gandhi was asked about it, that why he is not participating in the home rule movement. Is he not satisfied with the home rule? So Gandhi went on to say that I will join any program or policy. He said, I will join any program or policy to affect its policy, not to be affected by it. So I will join any program to affect its policy, not to be affected by it. So he did not join the home legislation. But then it does not mean that he didn't have any respect for it. He respected the only thing he did not coincide with the methods. In fact, he has a very good relationship with Gandhi, with the Tilak, and in fact, many times he campaigned for the Tilak. So for example, last time I mentioned, the Tilak was going to file a case against the very teacher role. So Gandhi campaigned for Tilak that fund must be provided to the Tilak. In fact, Tilak was in, will not say abject poverty, but he was not in a good state of the fund. So he faced some financial difficulties also. So this is one part. Then, so as we mentioned, that he was touring all over India. He was trying to understand the problems of the people. Then finally, it is in the 1917 for the very first time, he was persuaded by Bihari, the leader from the Bihar, Champaran area, and his name was Rajkumar Shukla. Okay? So on the campaign of the Rajkumar Shukla, persuasion of Rajkumar Shukla, he intervened in Champaran. And then his second regional intervention was Ahmedabad, which Ahmedabad was the Bihar. So first you write or introduction to Islam, Zaruri nahi hai. Is it? He told all over India and all things. So only thing that you need to remember is that he did not participate in the home rule. So he did not agree with the methods of the home rule leaders. So mention Champaran issue as a banker. Okay? Third, Champaran issue. Champaran, Bihar. So Champaran issue. Understand? So Champaran is there are two Champaran in present times in the Bihar, and they are known as Pashchimi Champaran, Purvi Champaran. And the Pashchimi basically the border of the UP, and Purvi Champaran is that both the districts are bordered with the Nepal also. So Tokka district is with the UP also. The issue with the Champaran was the indigo plantation. And moreover, way back, the European planters have involved the cultivators from the Champaran area into a agreement, and that agreement was known as Tinakatia system. Tinakatia system. Tinakatia system. Correct. And then in the Tinakatia system, so what it was decided that the cultivators who have gone into the agreement with the European planters, so on 3 by 20th of their land holding, they needed to do the cultivation of indigo. So if they have 20 acres of land, if a cultivator has 20 acres of land, so on 3 acres he would be planting indigo. This is the agreement. Moreover, indigo as far as the crop is concerned, it is a water intensive plant. So water intensive plant, it needs a lot of water. Water logging must be there, and apart from it, it is also its life cycle is very long, 18-month life cycle. So 18-month life cycle meaning that there could be 6 crops, but 6 to 8, 4 to 5 crops can be grown. 4 to 5 crops, 4 to 5 crop cycle. If you go by the Kharif and Zaid and Rabi. So in 1 year generally, like 3 rotations are there, 4 months. 4 mahina, Kharif, 2, 4, 3 mahine. 3 months further, your rye grows very rapidly, and then comes the Rabi also. So Rabi takes a little bit of time. So, but the 3 average, 12 mahine mein 3 ho sakta hai. So in 18 months, that could be fine, take 4.5 also. But then here is what, there's only one crop. This is one problem. Now what happens? So by what is indigo? So indigo was basically the only source of blue color in those times, right? And this color was used in the textile industry. Intensive plant. So water intensive plant, it needs a lot of water. Water logging must be there. And then apart from it, it is also its life cycle is very long, 18-month life cycle. So 18-month life cycle meaning that there could be 6 crops, but 6 to 8, 4 to 5 crops can be grown. 4 to 5 crops and 4 to 5 crop cycle. If you go by the Kharif and Zaid and Rabi. So in 1 year generally, 3 rotations are there, 4 months. 4 mahina, Kharif, 2, 4, 3 mahine. 3 months further, your rye grows very rapidly, and then comes the Rabi also. So Rabi takes a little bit of time. So the 3 average 12 mahine mein 3 ho sakta hai. So in 18 months, that could be fine, take 4.5 also. But then here is what, there's only one crop. This is one problem. Now what happens? So by what is indigo? So indigo was basically the only source of blue color in those times, right? And this color was used in the textile industry. And obviously there was a great demand of indigo in the European market. But then what happened? That German industrialization happened, and then in the series by 1890, in Germany synthetic blue dyes were discovered. So these synthetic blue dyes, they completely replaced. So they completely replaced indigo from the market. Now it was the necessity of the planters. That's it was the necessity of the planters to release the cultivators from the obligation of indigo cultivation. But what they did is that they turned their obligation into opportunity. Okay? So opportunity, what they did, that they have started taking the illegal release money from the planters. Right? Illegal release money from the cultivators, and as such, this is the time when Rajkumar Shukla has persuaded them. So what happened finally? So Gandhi entered into the Champaran district, and then he entered, so he was given an order by the district magistrate to immediately leave the district. So to immediately leave the district, but then he disobeyed the orders, entered into the district, started his own system of investigation with the help of the local leaders. And who are these local leaders? So Rajendra Prasad, Masarul Haq, then Chetri Kaplani, then Nagari Barik, Mahadev Desai. So these were the important individuals who helped Gandhi in the investigation. And finally, Gandhi's investigation created pressure on the government. So government instructed to European planters they at least return 25% of the illegal money that they have taken. If it is possible to return everything, but come to 6%. Okay? So at least 25% money they return. So this is the first success of Gandhi in India. And then comes the Ahmedabad as well as the Kenya. Right. Issue at Champaran mentioned. And I dictate fast. Okay? Oh, bear with it. Very much this whole thing. I tried to give a lot in this message, but then 18. ஓகே இது என்ன பண்ணுச்சுன்னா இண்டிகோ பிளான்டேஷன் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு ரிலீவ் பண்ணும்போது அதாவது சிந்தட்டிக் டை வந்துருச்சு. சரியா, ஜெர்மன் சிந்தட்டிக் டை வந்துருச்சு. ஸோ வந்துட்டு பிளான்டர்ஸ் வந்துட்டு பிளான்டேஷன் ஓனர்ஸு அந்த பிளான்டர்ஸ் வந்துட்டு ரிலீவ் பண்ணணும். ரிலீவ் ஃபார்மர்ஸ்
அவங்க லேண்டில் வந்துட்டு என்ன பண்ணணும், அவருக்கு முன்னாடியே பணம் கொடுத்தாலும் இது பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தில் ஃபுல்லாக கேட்டாங்க. ஆனால் அட்லீஸ்ட் வந்துட்டு 25% வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோன்னே சரி அட்லீஸ்ட் வெறும் 25% மட்டும் தான் மேக்ஸிமம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. So it has a clear ticket. Only give me 1 or 2 extra, not more than that. So we have to see. So let me have a conversation today and I'll let you know tomorrow. But Javi class, I'll let you know what is the planning. So next, you're right. The issue at Champaran was indigo plantation. The issue at Champaran was indigo plantation. So European planters involved the cultivators. European planters involved the cultivators. With the help of local literals like intervention and investigation, British authority, which is into an agreement at least 25% of the known as Kirkatia system. They had taken from the cultivars. Known as Kirkatia system. Then they mention further. Under the system, the cultivators needed to grow indigo on the 3/20th. Needed to grow indigo on the 3/20th of their land holding. 3/20th of their land holding. Date fast, take it. So, then into the district, started his own system of investigation with the help of the local leaders. And who were these local leaders? So, Rajendra Prasad, Masarul Haq, then J.V. Kaplani, then Nazari Parekh, Mahadev Desai. So, these were the important individuals who helped Gandhi in the investigation. And finally, Gandhi's investigation created pressure on the government. So, government instructed to the European planters they at least return 25% of the illegal money that they have taken. If it is possible to return everything, but come 50%. Okay? So, at least 25% money they return. So, this is the first நிறைய வருஷம் மணி வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே அந்த இல்லீகல் மணியை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. And I did fast, okay? So, bear with it. Make my face opening. I tried to give a lot in this message, but 18 was only the supposed class, okay? So it has exceeded ticket. Only give me 1 or 2 extra, not more than that. So we'll have to see. So let me have a conversation today and I'll let you know tomorrow. But give me class. So I'll let you know what is the planning. So mention. You're right. The issue at Champaran was indigo plantation. The issue at Champaran was indigo plantation. So European planters involved the cultivators. European planters involved the cultivators. Turn to farmers. Just take into an agreement known as Kirkatia system. They mention further. Under this system, completely forced indigo instructed European planters to release at least. Let's come to the Ahmedabad and so mention இப்போ நம்ம இது வந்து படிச்சுக்கலாம் கிளாஸ் பார்த்தோம். சம்பாரன் சத்தியாகிரகப்போ ஃபஸ்ட் இது தான் வந்துச்சு. சரியா? ஓகேவா? இப்படி நினச்சிக்கோன்னா கேஸ் ஓகே சிஎஸ் கேஸ் ஞாபகம். கேஸ்னால் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா சொல்லுவோம். ஸோ சம்பாரன் அகமதாபாத் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது கேத சத்தியாகிரகா. ஸோ ஓகே கேத சத்தியாகிரகா கேக் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ ஓகே கேக்கு. அடுத்து வந்துட்டு சிவில் ஃபஸ்ட்டு சிவில் டிசோபிடியன்ஸு. ஓகே சி ஃபார் சி. ஓகே இருக்கா ஏங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகே ஃபஸ்ட் வந்துட்டு ராஜகுமார் சுக்லா. இது வந்து தெரியுமா? ஃபஸ்ட் என்னது ராஜகுமார் சுக்லா 1917, அப்புறம் 1918 அண்ட் 1918. ஓகே ராஜகுமார் சுக்லா ஃபஸ்ட் வந்துட்டு ஆர்கே சுக்லா இது பண்ணுறாரு. இங்கே இது பீகாரில் இது அகென்ஸ்ட் திங்கத்திய சிஸ்டமு இண்டிகோ பிளான்டேஷன் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லீகல் மணி வாங்கியிருந்தாங்க. அந்த மணியை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கேஸு. அதனால் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க யார் என்ன நகரி பிரகாஷ் நகரியா சம்திங் ஏதோ பிரகாஷ் நகரி, ராஜேந்திர பிரசாத், வேறு யாரெல்லாம் இருக்காங்க நஹாரி பரேக், ராஜேந்திர பிரசாத், மகாதேவ் தேசாய், மசருல் ஹக், அப்புறம் ஜேபி கிருபாலினி. இந்த 2 பேரும் வந்து பரிச்சயமான பேர் தான். ஜேபி கிருபாலினியும் ராஜேந்திர பிரசாதும். அப்புறம் வந்து நஹாரி பரேக்கும் மகாதாய் தேசாயும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேஸு. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம போய்க்கலாம். Ahmedabad mill strike. Okay, Ahmedabad mill strike. So Ahmedabad mill strike this happened in 1918. Pislawala it was in 1917, it is 1918, and then the last one came happening in the early months of the 1919. So 1918 was happening. Ahmedabad, the mill workers they returned to strike. The reason of the strike that they were demanding increase in the wages and continuation of the plague bonus. So now understand what is the plague bonus all about. In 1897 we have mentioned at some place that there was a demonic plague spread in the Bombay presidency, and as you know the demonic plague spread from the lands. Okay, rodent is one more the vehicle of it. And moreover the rodent population would be more there is a perishable food material, and not just the food perishable things are there. Then cotton balls are one of the very suitable
ways for the increasing rat population because it provides the warmth, and with the warmth, the more productivity is there with the rats. So any cotton industry, cotton textile industry, it is not untouched by, we can't say that it is untouched by the rodents. Rodents would be there. So, and since the rat is the vehicle of it, so very huge instances of death happening in the textile industry. Workers are afflicted with the plague, and there was no such remedy of the plague at those times. So now, on one hand, workers are dying, and their families are also very affected with it. So the middle at that point of time, just to keep the production intact in the textile industry, they started giving plague bonus. Which means that people are ready to take on their own life also. Okay? So people continued working, and the production continued in the textile industry. Now, the purpose of the capitalist classes, but then what happened at this point of time? World War II, World War I started. Life living cost increased. Then, apart from it, there was a long time that there was no such increase in the wages, and they discontinued the plague bonus. So this is many of you must be reading sociology or political science, and you know about capitalism. This is what is capitalism. That when your profit is affected, so then you get the plague bonus. Then, but then when you are all good, then so then what you do? Then you start taking back from them. Then, so this is what appeals people, and then after they went on to strike. Then this is the time when Gandhi has played a vital role in this particular situation. So Gandhi actually what he did that he convinced one of the Vedas whose name was Ambalal Sarai to give this entire issue to a tribunal. Then so this entire issue to a tribunal, but then he was ready, but when he had consulted the other Vedas, none of them are ready. So the issue was not given to a tribunal. Now no other option was left with Gandhi. They went on to strike. Then this is the time when Gandhi has played a vital role in this particular situation. So Gandhi actually what he did that he convinced one of the Vedas whose name was Ambalal Sarai to give this entire issue to a tribunal. Then so this entire issue to a tribunal, but then he was ready, but when he had consulted the other Vedas, none of them are ready. So the issue was not given to a tribunal. Now no other option was left with Gandhi than observing hunger strike. Okay? So he observed the hunger strike, which created pressure on the owners. They gave it to the tribunal, and finally tribunal gave judgment, which said that 35% increase in the wages is justified. Lesser than that is not justified. So this is how the problem was solved over here also. Next issue at Ahmedabad. சரி, இதை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். நம்ம பேக்ரவுண்ட் வந்து தெரியும் நமக்கு என்னது பிளேக் போனஸு. அப்போ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க, சம்திங் பிளேக் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வாரு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரு. ஸோ வித்துட்ரா போனஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வித்ட்ரா போனஸு. ஓகேவா, இதுதான் கதை. அதனால் வந்துட்டு திருப்பி வந்துட்டு இது பண்ணாங்க. இதில் வந்துட்டு அம்பாலால் சாராபாயின்னு சொன்னார், அதில் அனுஷ்யா சாராபாயின்றது. சரி, இது என்னங்கிறது வந்துட்டு நம்ம நோட்ஸை படிப்போம். The issue at Ahmedabad was discontinued under black bonus and demanded for increase in wages. Okay, after the World War, living cost increases demanded living cost wage workers demanded issue to the tribunal. Sorry, increase in wages. Okay, at this World War வந்தனால எல்லாமே இது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிடுச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங் ஓகே. This Gandhi pursued one of the mill owners, Ambalal Sarai, to submit the issue to tribunal. Though he agreed, other mills. Okay, Ambalal Sarai. Gandhi persuaded Ambalal Sarai to submit issue to tribunal. Ambalal agreed, but others didn't. ஸோ இதை வச்சு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஞாபகம் வந்துக்கும். நம்ம இப்போ ஃபேக்டை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, டு கீப் மோட்டிவேஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஹை. டு அப்சர்வ் ஹங்கர் ஸ்ட்ரைக் டு கீப் த மோட்டிவேஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஹை. இஃப் கிரியேட்டட் ப்ரெஷர் அந்த முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? அனுஷ்யா சாராபாய் official Gandhi 2020 dispute. Discontinuation of the plague bonus led to dispute between cotton plague bonus. Owners and the workers dispute. Workers demanded for a rise in 50%. Demand வந்து 15% in wages. அனுஷ்யா சாராபாய் ஓகே இன்வைட் டு காந்தி. இவங்க தான் காந்தியை இன்வைட் பண்ணுறாங்க. she was the president of Ahmedabad. Okay, president of Ahmedabad Mill Owners Association. Okay, and its workers to go on strike to undertaking Gandhi's first hunger strike in India. Gandhi's first hunger strike தெரியும். The mill authorities finally accepted a demand for workers fourth day after strike. பட் 4 நாள் சம்பளம் பண்ணாரா? யாரா ஒரு சரி, ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு.
சாராபாய். ஒரே டவுட் என்னன்னா, யார் அம்பாலால், யார் அனுஷியாபாய்? அம்பாலால் அனுஷியா சாராபாய் தான் வந்துட்டு சிஸ்டர் ஆஃப் அம்பாலால் சாராபாய். அனுஷியா சாராபாய் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது லீடர் ஆஃப் இது இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க சிஸ்டரும் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, இதுதான் கதை. அனுஷியா சாராபாய், மேஜர் காந்தி. ஸோ அவங்க சொன்னோன்னே அம்பாலால் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க, அப்போ மற்றவங்க ஒத்துக்கல. ஸோ அப்போ அவங்க ட்ரிபியூனலில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கேட்கல, இவர் வந்துட்டு இது இருந்தாங்க, இது வந்து இது பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி, ஆக்சுவல் ஸ்டோரி. அடுத்தது பார்ப்போம். ஆமாம், 35% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. At this time, Gandhi persuaded one of the owners. Gandhi persuaded one, but not the others. Okay? Agree, but not. Tribunal gave its judgment. அது கேதா போகலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் அம்பாலால் சாராபாய், அனுஷியா சாராபாய் யாராக இருந்தாங்க. So there was a drought, and because of the drought, there was a problem. So now, parents demanded the elevation of the land revenues over here. In fact, to justify the parents' demand, RTR, the Gopal Krishna Gokhale, the Government Society of India, conducted a survey, and they justified that such a sukha, there is a drought in this particular area, and government must take it. Now, parents demanded the elevation of the land revenues over here. In fact, to justify the parents' demand, RTR, Gopal Krishna Gokhale, the Government Society of India, conducted a survey, and they justified that such a sukha, there is a drought in this particular area, and government must take it into the கோபாலகிருஷ்ண கோகலேயோட சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, சர்வன்ஸ் ஆஃப் conducted survey and justified drought. Okay. Situation that we must limit the land revenues. But then what happened? So government was not ready to accept this particular search and research. Then Gandhi was a member of the Gujarat Sabha at this point of time. He became a vital player in this issue. So what he did, he also started his own system of investigation, and with the support of the local leaders who were already the part of the Kheda Satyagraha, Sardar Patel, Vallabhbhai Patel, and Sardar Vallabhbhai Patel, Mr. Pankaj brother, Vallabhbhai Patel, and then Indulal Yadv. Then they conducted survey, and then finally Gandhi was very much satisfied, and then after he said to the parents that you must initiate the Satyagraha. And what is Satyagraha? That no to any unjust law. So he asked to the parents that do not bend before the unjust law or any evil law, and fight until death. So fight until death and withhold the revenue. Now, particular efforts of Gandhi created impact on the parents, and they stopped giving any kind of to the government. Now, government was in an embarrassing situation, and then after government issued a secret instruction that we must suspend the collection of revenue and let them pay. Okay? If they are paying, accept it. If they are not paying, leave it. Right? So this was an embarrassing situation for government. Now, what we are seeing over here, very unusual stuff. How just because the parents they are not submitting the revenue, then and government is in an embarrassing situation. Government has all the relevant area to extract the taxes. Okay? Be forceful to them. Go and collect from there. Right? So be forceful to them. Go and collect it. And then if those who are not collecting, so punish them. Why government did not do it? Any idea? What is the reason? It was. Yes. So basically, the same law has been operational, obviously, in a new form, but after 1858. In that way, what you see, if there will be a cross the so there will be a release of the payments. So that is written in the law that cross the will lead to the release of the payments. So government cannot contest it. And in fact, if government is rejecting it, so government will have to justify that there is no drought, which was evident to everyone that there was a drought. So that's what brought the government in embarrassment. That despite the drought, despite the provision in the law, they are not giving relief to the people. So that's one difference. Earlier, from the earlier times to this time, the major difference is awareness. Now people are aware that this is what is written in the law. Earlier people were not aware that there was what is written in the law. What is the law of the country? So how will they be protesting? They will be protesting and they will be contesting the British authority. And these nationalists are the ones who are letting the people know that actually my rights can be taken for what you will be fighting for. So this is how the thing has changed in this particular time. I hope you got it. Okay? So mention Kheda Issue at Kheda was cross failure. Issue at Kheda was cross failure. Due to which parents demanded remission in the land revenues. இதுதான் முக்கியமே. Remission. ரெவென்யூ கோட்ல இருக்கு. Then mention Gopal Krishna Gokhale, Servant Society of India. Servant Society of India conducted a survey and justified the parents' demand. Gandhi at the time was a member of Gujarat Sabha. And played a vital role in this agitation.
local leaders like Sardar Vallabhbhai Patel, Vittalbhai Patel, Sardar Vallabhbhai Patel, Vittalbhai Patel, Indulal Yagnik. Vittalbhai Patel. And Indulal Yagnik. Then Indulal Yagnik also. Then mention. Gandhi asked parents to initiate Satyagraha. And not to bow before the unjust or evil law. Now his popularity has been catapulted, and he is regarded as the most popular leader of the masses. Moreover, now let's look at the time of revenue, which suspended the collection of revenue. Okay, suspended the tax for the year. Suspended the collection of revenue. Got it? So let's go to the three regional interventions of Gandhi, and all of them highly successful, though one is entirely an issue, other one is right, but then the two, there was involvement of British. So for the first time in India, somebody is getting this much success against the British authority. Now his popularity has been catapulted, and he is regarded as the most popular leader of the masses. Moreover, now let's look at the time. That 1919 was also one of the years of upheavals in the Indian history. So on one hand, Gandhi is the last frontier has ended by this point of time. Government will come up with a constitution social reform. Government will also come up with a royal bill, and then it will lead to the royal Satyagraha and finally Jallianwala Bagh massacre. So let's understand the Montagu-Chelmsford reforms. I will test this one thing. मैंने इसे क्लास में भी नहीं एक्चुअली नहीं करूँगा आपसे कोई क्वेश्चन क्लास के बीच में मुझे यही क्वेश्चन करना है एक्चुअली मैं अपनी इनोवेटिव बताई लोगों को मुझे 18 क्लास मिले मॉडल खत्म करने के लिए एंड 5 मतलब मैंने तो एक्स्ट्रा मार्क्स रखा है पता नहीं कितने नहीं मिला तो I see to it I talk to them that how much they are giving to me so accordingly we will have to do everything in these classes only ठीक है हाँ हम सेपरेटली क्लास के बाद डिस्कशन कर सकते हैं कोई भी सवाल ठीक है चलो so let's come to the Montagu-Chelmsford reforms डिक्टेशन பண்ணும்போது பாதி டைம் முடிஞ்சிரும் Chelmsford reforms 1919 Montagu-Chelmsford. So 1919, and this is also Indian Council Act 1919 or Government of India Act 1919. Okay? So what are the provisions and why we are calling Montagu-Chelmsford? Montagu is the Secretary of the State and Chelmsford is the Viceroy of India. Okay? So Montagu-Chelmsford reform, the first provision is related to the diarchy to be introduced in the provinces. So just understand. It gets to the beginning of the new things in the Indian councils and what are that? So diarchy was introduced in the provinces. What is diarchy? Rule of two. Then the rule of two, that is rule of popular ministers and the executive councillors. Okay? So there would be two people who are ruling the provinces. One is the popular minister and other is the executive councillors. And what is the popular minister? Just like today's system. Elected government है. The party will decide that who will be the minister, who will be the only parliamentarian. So similarly, from the elected representatives, some people will be chosen as the ministers. Okay? So that's one part. But then it has also led to a further division in many things. Second is the subjects. Okay? So subjects. So it divided the subjects into two categories: reserved and transferred. So reserved subject. Reserved subject included the more important ones like land revenue. Okay? So finance, land revenue, law and order. So these irrigation also was kept in the first category, reserved subject. And reserved subject was to be managed by governors through his executive council. Okay? So governors through his executive councillors. Then the second was the transport subject. Transport में lesser important subjects were kept. और basically ये बोल सकते हैं कि जहाँ से income आए that is in the reserve, जहाँ से खर्चा हो that is in the so spending aspect was kept in the transport, which included health, education. Okay? So health, education, then apart from this industry too, it was kept in this category. So these were there in the second one. Then the second one were to be administered by the popular ministers. Okay? So they were to be administered by the popular ministers. Then apart from it, it also created 3 lists of legislation. And what is 3 lists of legislation? So central list, central नहीं बोलिए यहाँ पे it was called as federal list. Okay? In those times it was called as federal list. So nowadays what we call union list. Then provincial list nowadays it is called as state list. And then there was a concurrent list. So let me mention. It introduced diarchy in the provinces. D-Y-A-R-C-Y. It introduced diarchy in the provinces. Then mention, which means rule of two. That is executive councillors and popular ministers. Full stop. It divided subjects. எனக்கு டவுட்டா இருக்கு. It divided subjects into two categories. So number 1 you write reserved subject. இப்படி வரவே வராது. Which included finance, law and order, land revenue and irrigation. Number 2, transport subjects which included health, education, industry, local government, agriculture, etc. The next point. Reserved subjects were to be administered by governor through his executive council. Then mention next. Transferred subjects were to be வரவே வரல. இதோட ப்ரொவின்ஸ் கன்கரன்ட்ல வரல. இது 1935 ஆக்ட்ல தான் வரும். ஒரு தப்பா சொல்றேன் நினைக்கிறேன். Were to be administered by the popular ministers. Then next you yes. So this is what we have discussed and at least we will write, but first of all, if there is a failure of constitutional machinery in the state, then the administration of the transport subject will also be given to the governor and his executive.
கரெக்டு. கரெக்டு. இவரு இப்படி தப்பா கொடுத்துட்டு So we can imagine it is just like the president's rule in the state. The president rule and then all the subjects are managed by the president and the governor. Okay. That is one part. Then moreover, when it comes to the responsibility. So the ministers are responsible to legislature but not executive council. And this is what we call responsible government concept. Whereby the ministers are responsible to the legislature. So for example, the parliamentarians are they are responsible to provincial government, executive is introduced. Executive council minister responsible to legislature, but executive council not responsible to legislature. இது நமக்கு தெரியும். அந்த பாயிண்ட். Minister responsible to legislature or legislative council, but executive councillors not responsible to legislature. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் தி கவர்னர் ஜென்ரல் குட் இன்ஃபை மேட்டர் அண்ட் த ரிசர்வ் லிஸ்ட். ஓகே. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கவர்னர் ஜென்ரலும் வந்துட்டு மேட்டர்ஸ் அண்ட் குட் இன்டர்ஃபியர். ஓகே, இவங்க கூட இன்டர்ஃபியர் பண்ணலாம் ரிசர்வ் லிஸ்ட். பட் திஸ் இன்டர்ஃபியர் ரெஸ்ட்ரிக்டட் டு தி ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட். Some women could also vote. Governor Assistant was required to pass any bill. He had veto power and issue ordinance. Central government, Governor General to be the chief executive authority. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் என்ன ஆகுது, டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கவர்னர் ஜெனரலும் வந்துட்டு ப்ரொவின்ஸில் இருக்கிற இதில் இன்டர்ஃபியர் பண்ணிக்கலாம் ரிசர்வ்டு லிஸ்ட்டில். ஓகே, ரிசர்வ் லிஸ்ட்டில் என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் பண்ண முடியாது. ஓகே, அவங்களோட இதில் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அந்த ரிசர்வ்டில். கவர்னர் அசன்ட் வந்துட்டு ரெக்வயர்ட் டு பாஸ் எனி பில். கவர்னர் வந்துட்டு ரெக்வயர் ஆகிருக்கு. ஓகே, போன தடவை வந்துட்டு என்ன படித்தோம், 1861 தான் வந்துட்டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்துட்டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் ஆல்சோ. கவர்னர் அசன்ட்டு அந்த கவர்னர் கூட இஷ்யூ ஆர்டினன்ஸ் ஆல்சோ. அவர் வீட் ஆஃப் பவர் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் டு பி தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. அது தெரியும் நமக்கு. அதுதான் வந்துட்டு வைஸ்ராயும் கூட. 2 லிஸ்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அண்டு ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்ஸு. 2 லிஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் ப்ரொவின்ஷியல் லிஸ்ட். Out of 8 members, 5 are executive council, 3 were to be Indian. To put issue ordinances. They all certify bills that were rejected by the. He could also certify bills that were rejected by the central legislature. Bicameral legislature வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க மேலே. இம்பீரியல் லெஜிஸ்லேச்சர், அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு. அசம்பிளி tenure of 3 years. லோக்சபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்துட்டு only male members with a tenure of 5 years. would ask questions and also vote in part of budget. போனாரே வந்துருச்சு. only 25% of the budget was subject to vote. ஆமாம். First time Public Service Commission in India was established 1996 பண்ணுவாங்க. Statutory Commission after இது Secretary of State வந்து paid out of British Exchequer. இது one of the home charges தான்.
Okay? So this is what is the concept of the responsible one. So this is one thing. Then apart from this, when it comes to the voting rights, let's assume not voting rights were there for everybody at this point of time. In fact, income criteria was there, which we have written earlier in 1909 itself. But now it is proposed that states or basically provinces can decide on the matter of the voting rights to the women. Meaning that from the central side, it has been given approval that provinces can decide and can give the voting rights to the women. So as such, the first province which gave the voting rights to the women was Madras. Okay? So it was Madras. Then apart from it, what about the secret electorate? So the secret electorate now at this point of time, earlier it was given to the Muslim community, now it has been extended to the Sikh community, Anglo-Indian community and Indian Christians. So that's it. And one more thing, bicameral legislation was introduced in centre. Okay? separate What about the secret electorate? So the secret electorate now at this point of time, earlier it was given to the Muslim community, now it has been extended to the Sikh community, Anglo-Indian community and Indian Christians. Right? So that's it. And one more thing, bicameral legislation was introduced in centre. Okay? So mentioned right. Have you correct listing? It created 3 lists of legislation. It created 3 lists of legislation. Federal, provincial, and concurrent. Federal, provincial, and concurrent. So then next slide. In case of the load of constitutional machinery, in the provinces, the administration of transferred subjects was to be managed by governor to the executive council. Then next you write after the executive council full stop. It introduced bicameral legislation. At centre. Was to be managed by federal, provincial, and concurrent. Then next slide. In case of the load of constitutional machinery, in the provinces, the administration of transferred subjects was to be managed by governor to his executive council. Right? Next you write after to his executive council full stop. It introduced bicameral legislation. At centre. Next you write. Okay. Next you. It further proposed that voting rights governor to the executive council. Then next you write after to the executive council full stop. It introduced bicameral legislation. At centre. Next you write after. Mention. It further proposed that voting rights can be given to women. But it is for provinces to decide when and where. In provinces, ministers were responsible to legislature. But not the executive councillors. Then apart from it, next one you write. So from executive councillors, full stop, and then last one. It extended state electorate to Sikh community, Anglo-Indian community, and Indian Christians. So this is what is about this particular part, multiple export reforms of the 1990s. Okay? So obviously that whatever the Indian leaders are accepting, Hamisha, from all the time, that the same things were not fulfilled. Then, meanwhile, people are dissatisfied with this. There is one more stuff which has been the problem, that is the roulette bill. So now understand. So at least popularity has increased, government of India scheme, and then the roulette bill is also there on the table. Then, so what is this roulette bill? So roulette bill was aimed at curtailing the civil liberty of India in the name of curbing terrorist violence. What does it mean? That it's a kind of a law which says that they will stop the terrorist violence. Okay? And to stop the terrorist violence, they are cutting the freedom of speech and expression of everybody. Okay? So this is what is the roulette bill all about. Now, so break.
everybody was able to sense that this is all a target anything in politicians, the way they are highlighting the issues with the British government. And if their freedom of expression would be curtailed, so then there would not be any much bigger movement. So now Gandhi sensed the occasion, and then at this point of time he came forward and then he advised Royal Satyagraha. So Royal Satyagraha was the first all-India movement of Gandhi. Okay? So what was decided in the Royal Satyagraha? The Satyagraha will include, obviously, that they are not going to bend before the evil or unjust law, but then what else it will include? So there would be mass protest, hartal, okay, procession, then so mass protest, hartal, procession, picketing, prayers, fasting, okay? So all those Gandhian methods would be incorporated into it, and then after 6th of April 1919 was decided to be the date of the launch. But then what happened? When it was all decided, people in Amritsar, Ludhiana, Ambala, and Delhi, they started it a little early, okay? So they started it a little early, थोड़ा enthusiastic लोग थे. So just like a game होने से पहले थोड़ा सा practice ये कर लेते हैं. So they started it, and it led to the violence on the streets. So now when the violence has happened, British got opportunity to bring the big military establishment in these all cities, and the biggest military establishment was called in the Amritsar. Now in Amritsar, people are still protesting, marching, doing anything. There was an attack on town hall, and after the attack on town hall, British have arrested two popular leaders of the Amritsar, Satyapal and Safuddin Kislu. Okay, so Satyapal and Safuddin Kislu, they were taken to. When it was all divided, people in Amritsar, Ludhiana, Ambala, and Delhi, they started it a little early. Okay, so they started it a little early. थोड़ा enthusiastic लोग थे. So just like a game होने से पहले थोड़ा सा practice game कर लेते हैं. So they started it, and it led to the violence on the streets. So now when the violence has happened, British got opportunity to bring the big military establishment in these all cities, and the biggest military establishment was called in the Amritsar. Now in Amritsar, people are still protesting, marching, doing anything. There was an attack on town hall, and after the attack on town hall, British have arrested two popular leaders of the Amritsar, Satyapal and Safuddin Kislu. Okay, so Satyapal and Safuddin Kislu, they were taken to the unknown location, and that it fueled the fire in the Amritsar. So this has happened by 10th of April. Now 13th of April, Baisakhi Day. People in the local villages, they don't know कि शहर में क्या हो रहा है. Obviously, उसमें Facebook, Instagram तो था नहीं, no YouTube, nothing. ठीक है. And in fact, when it comes to the newspaper or news dissemination, it took time. कि आज की जो कहानी है दिल्ली में वो 7 के बाद लोगों को पता चलता था बाकी पार्ट में. ठीक है. So radio and all stuff. ठीक है. So limited access were there about these all things. So now what happened? So 13th of April, large number of people they gathered in Amritsar to attend the festivities. But then there is this place Jallianwala Bagh, and the Jallianwala Bagh, it is not a kind of a garden. It is an open playground, and it's surrounded by the buildings from three sides. So the case was like, okay, one side here there are buildings, this side also buildings are there, this side also buildings are there, and there are shops which are lined up over here. So you have to buy, and there was only one entry and 8 gates. There is a red one. So it was a children's playground. In reality, it was a children's playground. Now a public speech was going on in this particular place, and as you know, that the human psychology is pretty Indian psychology. चार लोग कहीं गाड़ी चला के रोड पे तो हम सब उठ जाते हैं, ठीक है? So they also gathered, so large number of people gathered, they don't know what is happening, ठीक है? So now General Dyer, ठीक है, was given free hand by the Lieutenant Governor of the Punjab, whose name was Michael Dyer. So free hand that whatever he wants he can do. And now General Dyer was waiting for this kind of gathering, and once the people are inside, then so he called his regiment to stand over here. And do not let anybody exit from this place, and then he ordered to fire on the unarmed crowd. So he was very moderate in his estimate, not in his killing. Okay? So he was moderate in his estimate. Then only 329 people were dead. This is what he said. And in reality, he killed more than 1,000 people. Some of them died because of the bullet, and some of them jumped into the well to save their life. But so many people jumped in the well. Okay? So obviously that life goes too. So now what's happened? This particular brutality, it stunted the nation. Right? So it stunted the nation, and moreover, there were reactions from the different walks of life. So this is the time when Rabindranath Tagore he renounced his knighthood. Okay? So he renounced his knighthood. Then apart from this, Gandhi resigned as an writer. Then Shankar Nayak, who was a member of the Viceroy Council, so he resigned. And then apart from that, Gandhi he looked at the overwhelming environment of the violence. He withdrew this particular Royal Satyagraha. But then they have taken a determination that they will launch a much bigger movement, much effective movement. Moreover, the person whom they mentioned in the South Africa episode, C.S. Andrews. So C.S. Andrews at this point of time he wrote about the British. So he himself is a British. He wrote about the British that this is the most heinous act of the crime. Okay, so most heinous act of the crime which has been performed in the humanity of the modern times. So he blamed it on the British authority. And moreover, C.S. Andrews who is there in India. So since he sided with the Indian leadership and the causes of the Indians, so he was given a title, Dean of the Two. So mention the right. Royal Satyagraha. Mention a title. Royal Satyagraha. When Indians were expecting political concessions, governments came up with Rowlatt Bill, which was aimed at curtailing civil liberties in the name of curbing terrorist violence. At this time, Gandhi stepped in and suggested Royal Satyagraha. It was his first All India movement. Which included programs like prayer, fasting, hartal, protest, procession, picketing, etc. The official launch date was 6th of April. 1919. But people in
started it little early, and Amritsar started it little early, which led to violence on the streets. The official launch date was 6th of April, 1919. But people in Delhi, Ambala, Jalandhar, and Amritsar started it little early, which led to violence on the streets. Violence on the streets. Also, as such, huge military was brought in many of the cities. Huge military force was brought. Military force was brought in many of these cities. Punjab Lieutenant Governor gave free hand. नाम देख लो, ठीक है? ब्रैकेट में लिखो Michael O. Dyer. Gave free hand to General Dyer to act on his discretion. And नाम देख लो, ठीक है? ब्रैकेट में लिखो Michael O. Dyer. Military force was brought in many of these cities. Punjab Lieutenant Governor gave free hand. Michael O. Dyer. Gave free hand to General Dyer to act on his discretion. Then, on 10th of April, two local leaders from Amritsar, that is Satyapal and Saifuddin Kislew, were arrested and taken to unknown location. Full stop. It led to increased violence of the masses. Full stop. So let us continue. Jallianwala Bagh massacre. Mention. 13th of April, which was Baisakhi Day. 13th of April. Brigadier General Reginald Edward Harry Dyer. Kalbeshaki. Okay. Only exit of the park, the playground actually, children's playground. But any warning in around were killed. Huge crowd gathered. Ordered is to fire on the unarmed. So that's a bullet only, but then the collection of the bullet was automatically rotated. So magazines of the bullet. Then mention further, the official estimate. Exhausted. What is magazine? So that's a bullet only, but then the collection of the bullet was automatically rotated. So magazines of the bullet. Then mention further, the official estimate was 379 dead. But in the real situation, more than 1,000 people died. Full stop. Brutality stunted the nation. And it led to reactions. From the different walks of the life.
mention what are his reactions. So, right. Rabindranath Tagore renounced his knighthood. Gandhi returned to Caesarian title. Gandhi also returned. Who renounced knighthood for the arrest of Annie Besant? Subramaniam Iyer. நெய்பர்ஹுட் படிச்சிருக்கேன். இது தப்பு, இங்கே இது வராது. Shankar Nair resigned from Viceroy Executive Council, and C.F. Andrews called it the most heinous act of crime. The most heinous, H-E-I-N-O-U-S, the most heinous act of crime. Resigned from Viceroy Executive Council. Resigned from Shankar Nair resigned from Viceroy Executive Council, and C.F. Andrews called it the most heinous act of crime. The most heinous, H-E-I-N-O-U-S, the most heinous act of crime in the history of humanity. இப்போதான் சிஎஃப் என்ட்ரி வந்துட்டு வேறு இதில் பார்த்தோம், சிவில் டிசிப்ளின் சொல்லி வேறு இதில் பார்த்தோம். Andrew Fraser, இவர் வேற. Andrew Fraser. So, tough time in the history of humanity. Now, so government needed to take some action, okay? And what it is, that looking at the Indian reaction, okay, there's always a different reaction, we will talk about it, but first of all, what's happening in India. So looking at the Indian protests, the Indian petition, so what is appointed Hunter Commission, okay? And the Hunter Commission gave a very lackluster report, right? So the lackluster report itself, it also maintained kind of that because they enemy towards the Indian leadership also, where saying that they have removed the masses, right? But then at the end of the day, they have to say something to the General Dye. His actions cannot be justified, right? So it just gave a soft warning to General Dye. It said that General Dye, what he did was not right, and it gave a soft warning saying that he must take a lesson from this, that he must not repeat it. So what is the punishment? It's just like the school children, you are saying, it's not to ask you, okay? So it actually, Hunter Commission's report was so lackluster, and then it further led to the demoralization, and it further led to the withering faith in the British authority. Now, it was not the only reason. There are other things which are happening in Britain, which Indian leadership has resisted, and then they got to know that they will never get whatever they want.
on from British authority. What was this? So this killing of more than 1,000 people was celebrated in the Britain. Okay? In fact, majority of the House was celebrated then, and General Dyer was hailed as the lawyer who saved the British Empire in the House of Lords. Okay? So I hope you know what the House of Lords is. So in Britain, it is a part of the Parliament. And they appreciated him as the lawyer who saved the British Empire. Then apart from it, another thing. Okay? There was one journalistic organization whose name is Morning Post. Morning Post collected 30,000 pounds for the actions of the General Dyer, as if he has done some heroic work. Okay? So this all has been put down in the Indian society, and people are not like to study Urki Bhasha, but then people know that what it means when it happens over here in India. It doesn't create any wave of sympathy in the Britain. Right? So that's when Gandhi has decided that he will be initiating a bigger movement, and so as there are other leaders of India, particularly the Muslim community, they are also offended by British authority, and they are wondering over initiating Khilafat movement. So we talk about what was the Khilafat issue. Let's like this much. So mention that government appointed Hunter Commission. Government appointed Hunter Commission to look into the killings in Jallianwala Bagh. Look into the killings in Jallianwala Bagh. Then mention further after it. It gave a very lackluster report. Did not recommend any punishment. And only gave a soft warning. To General Dyer. Then mention. Moreover, in Britain, General Dyer was hailed as HAILED, was hailed as the lion who saved the British Empire. So in British Live, this was made in House of Lords. Then next question. A journalistic organization. Morning Post collected 13,000 pounds. For the General Dyer's action. Okay? So 30,000 pounds. So how much will be it according to as per the Ruby kind of thing? I'm just calculating in the calculator. So it will come around at that point of time. So 31,70,000 at that point of time. And 31,70,000 it is 1990. Okay? Maybe 200 right. So 31. So 31 into 530. So it comes around 16 crore rupees. This is the price of killing the people. So you kill people, 1,000 people, and you will get 16 crore rupees. Okay? Please okay? So no, and you were thinking about calculation like this. Actually, so whatever be the money in 1905. So actually you need to multiply with 680. And in 1920s you need to multiply with 530. This is the economics calculation. That you समय का पैसा कितना पैसा होगा आज के हिसाब से. ठीक है? So in the average. So this is one part of it. Now let's look at the Khilafat issue and then the non-cooperation. So first understand what the Khilafat issue. 1913 to 19, as you know, that World War I was there, and in World War I, I'll tell you something. Okay? So in World War I, the British are fighting. They have declared India to be the party to World War I, and in the British army, who has the largest number? The Indians. Okay? So Indians, and 70% of the British army constituted Indians, and obviously when 70% is Indians, so if you look at the Indian population, so those were the time when 30% population of India was Muslim and 70% was Hindu. Okay? So accordingly, of course, 70 we divide kar lo. Okay? So it means that 21% overall would be the Muslims, then Indian Muslims. So Indian Muslims at that point of time they were reluctant to participate in the World War I. The reason is that Turkey was on the other side. Then Turkey was on the other side, basically the side of Germany. And why they don't want to fight with the Turkey? So they don't want to fight with the Turkey because of the position of the Khalifa. Okay? And Khalifa was considered as the spiritual leader of the Islam in those times. And very well respected by the Indian Muslims. So they said that they will be fighting against the Turkey, so it means we are fighting against the Khalifa also. So and it will disrupt the position of the Khalifa. So then British government has given assurance to the Indian Muslims that you must not fight against it. So you must not then say that we are going to destroy the position of the Khalifa. What we do is just a territorial rearrangement, and when the world war will be over, so they will respect the position of Khalifa. They will not disturb this position. So the promise they have given, fight and do, but we will not disturb this position. Fight happened, world war over, Treaty of Sevres, and after the Treaty of Sevres, British tried to destroy the position of Khalifa. Okay? So they have made a false promise to the Indian Muslims. And now they felt cheated. Okay? So they felt cheated. Then on a false assurance, their loyalty was seeked, and then later on they were cheated. So on this end, what they did, that some of the Indian leaders they constituted Khilafat committee, and this Khilafat committee was mainly constituted by Ali brothers, Muhammad Ali Secretary, then Azmal Khan, and Maulana Azad Sahib. So these were and Abdul Wahab Khan. So Motilal Nehru, C.R. Das, Abbas Tayabji, M.R. Jayakar, Gandhi, and Jabir. Motilal Nehru, okay, C.R. Das, M.R. Jayakar, Gandhi, Abbas Tayabji.
important leaders of this particular Khilafat movement. Then Gandhi later on, he also became the member of this particular Khilafat committee, and actually from the Khilafat platform, he thought that he can initiate a program to unite the Hindus and Muslims of India, and also to bring the British under control. Okay? So this is one part. Another thing that Gandhi wanted this non-cooperation. On 1st of August 1920, death of Tilak happened. Okay? And from the ground of the Tilak itself, he declared that he will be initiating non-cooperation. Already the murmurs related to it was there from 1990 itself. Okay? But formal announcement he did on the 1st of August 1920. And then for this purpose, he has called one special meeting of the Congress. But he has appealed to the Congress to convene a special meeting. So special session of the Congress was held, which is decided by Lala Lajpat Rai. So for the very first time, an extremist leader is going to become the president of the Congress. इसके पहले कभी भी कोई extremist leader wasn't the president of the Congress. So Bal Gangadhar Tilak became the president of Congress. So as Girish Chandra Paul, so as Aurobindo Ghosh, and none of them became the president. So now meeting. So special session of the Congress was held, which is decided by Lala Lajpat Rai. So for the very first time, an extremist leader is going to become the president of the Congress. He also became the member of this particular Khilafat committee, and actually from the Khilafat platform, he thought that he can initiate a program to unite the Hindus and Muslims of India, and also to bring the British under control. Okay? So this is one part. Another thing that Gandhi wanted this non-cooperation. On 1st of August 1920, death of Tilak happened. Okay? And from the ground of the Tilak itself, he declared that he will be initiating non-cooperation. Already the murmurs related to it was there from 1990 itself. Okay? But formal announcement he did on the 1st of August 1920. And then for this purpose, he has called one special meeting of the Congress. But he has appealed to the Congress to convene a special meeting. So special session of the Congress was held, which is decided by Lala Lajpat Rai. So for the very first time, an extremist leader is going to become the president of the Congress. इसके पहले कभी भी कोई extremist leader wasn't the president of the Congress. So Bal Gangadhar Tilak became the president of Congress. So as Girish Chandra Paul, so as Aurobindo Ghosh, and none of them became the president. So now the session happened. And then for this purpose, he has called one special meeting of the Congress. But he has appealed to the Congress to convene a special meeting. So special session of the Congress was held, which is decided by Lala Lajpat Rai. So for the very first time, an extremist leader is going to become the president of the Congress. इसके पहले कभी भी कोई extremist leader wasn't the president of the Congress. So Bal Gangadhar Tilak became the president of Congress. So as Girish Chandra Paul, so as Aurobindo Ghosh, and none of them became the president. So now the session happened, and in the session, people agreed with Gandhi's idea of the non-cooperation. But then there were many big stalwarts of the Congress that did not agree with Gandhi, which included the president himself. So Lala Lajpat Rai was not agreeing with Gandhi, and moreover, C.R. Das also did not agree with Gandhi. So why C.R. Das was offended? Because Gandhi made a statement in the assembly or in the session, and the statement was that if the non-cooperation is initiated, so India's freedom will be ensured within 1 year. So C.R. Das was like that. He had confronted Gandhi at that point of time. So it's good that you have been appearing in the Indian that within 1 year the magic will happen, and the rest of the people who are fighting for it from last many years, they are just fools. That they were not able to achieve, and you will achieve in 1 year. So उन्होंने personal लेने that he is actually trying to kill it. But Gandhi was also overruled, and the statement is like एक साल में आजादी मिल जाएगी. How you can be realized for? होता है कभी-कभी इंतजार में हम आगे बढ़ के कुछ भी बोल देते हैं. ठीक है? ये फॉलो करता है. So he said this. Non-cooperation. Already the murmurs related to it was there from 1990 itself. Okay? But formal announcement he did on the 1st of August 1920. And then for this purpose, he has called one special meeting of the Congress. But he has appealed to the Congress to convene a special meeting. So special session of the Congress was held, which is decided by Lala Lajpat Rai. So for the very first time, an extremist leader is going to become the president of the Congress. इसके पहले कभी भी कोई extremist leader wasn't the president of the Congress. So Bal Gangadhar Tilak became the president of Congress. So as Girish Chandra Paul, so as Aurobindo Ghosh. செப்டம்பர் 1920 தான் கொல்கட்டா செஷன் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. 5 செப்டம்பர். And usually none of them became the president. So now the session happened, and in the session, people agreed with Gandhi's idea of the non-cooperation. But then there were many big stalwarts of the Congress that did not agree with Gandhi, which included the president himself. So Lala Lajpat Rai was not agreeing with Gandhi, and moreover, C.R. Das also did not agree with Gandhi. So why C.R. Das was offended? Because Gandhi made a statement in the assembly or in the session, and the statement was that if the non-cooperation is initiated, so India's freedom will be ensured within 1 year. So C.R. Das was like that. He had confronted Gandhi at that point of time. So it's good that you have been appearing in the Indian that within 1 year the magic will happen, and the rest of the people who are fighting for it from last many years, they are just fools. That they were not able to achieve, and you will achieve in 1 year. So उन्होंने personal लेने that he is actually trying to kill it his word. But Gandhi was also overruled, and the statement is like एक साल में आजादी मिल जाएगी. How you are convinced Gandhi realized his word? होता है कि कभी-कभी इंतजार में हम आगे बढ़ के कुछ भी बोल देते हैं. ठीक है? It happens to follow us. So he said this thing, and then he repented. Then after Gandhi started persuading C.R. Das that what he meant to say, and he did not meant to be with anybody. And then it was all decided that the final decision would be taken in the Nagpur session, annual session of the Congress. So in December, the session will happen, and it will be decided by Vijay Raghav Chetiya. So we'll talk about the development of Nagpur session later on. Mention Khilafat issue or Khilafat movement. Khilafat movement will be taken in the Nagpur session, annual session of the Congress. So in December, the session will happen, and it will be decided by Vijay Raghav Chetiya. So we'll talk about the development of Nagpur session later on. Mention Khilafat issue or Khilafat movement. Khilafat movement. After the end of World War I,
विजय राघवाचारी. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ் இது பண்ணுவோம். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து இப்போ தான் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் டெசிஷன்ஸ் இப்படி எடுக்கிறது இல்லை. திலக் ஸ்வராஜ் ஃபண்டு வந்துட்டு தேவை. Indian Muslims, after the end of World War I, Indian Muslims felt cheated. Earlier, British authority gave them assurance that they will not disturb the position of Khalifa in Turkey. But after the end of war, Gandhi also became a member of Khilafat committee under the opposite both institutions were Egypt. And first of all, Tilak passed away on this day. Gandhi announced the initiative. Gandhi appealed to the convenience Vishleshana Congress by Gandhi proposed the idea of non-cooperation and went on stay that if non-cooperation is initiated within 1 year. So the majority of the members agreed. Lala Lajpat and NCR didn't agree. It was agreed that the final decision would be taken at the annual session. Okay, INC. Okay. The session was presided by Vijay Raghvacharya. At the time, differences between Gandhi and Siyadas melted. Gandhi made proposals related to Congress organization, and Siyadas made proposals related to non-cooperation. Gandhi's proposed creation of small Congress working committee. It was looked day of the affairs of the Congress. Provincial Congress committee must be created on linguistic basis. Hindi written in Devanagari can be promoted as a contact language between the provinces and as much as possible. Congress creation of all India Congress committee coordinated between provincial committees, strengthening the reach of Congress to district and town level. This reduction in membership he proposed the boycott of British major reports, public institutions, judiciary, etc. And Indian made goods to be promoted, and special emphasis was placed on the promotion of Khadi and Charaka. They tried to remove Khalifa. Maulana Azad, right? And on this day, appeal the Congress was special is always added with the angle. Okay? So mention it again. Authority of the angle session. So special session is also it was a special session has all the authority. Suppose the decision is finally taken, so it has the authority of the angle session. So special session is also considered as the full session. So for example, supposing in 1937 we do mention that 1937 session of the High School was the 50th session of Congress. So the question can be that does it include the special sessions also? So answer will be yes. Okay? So whenever we are counting the sessions of the Congress, so special is always added with the angle. Okay? So mention it again. It was decided by Lala Lajpat Rai. Now, cooperation is initiated. Went on to say that if non-cooperation is initiated, it will lead to India's freedom. Within 1 year. That mention. Within 1 year, full stop. Though majority of the members agreed, but not Lajpat Rai and C.R. Das. Further mention, not Lajpat Rai and C.R. Das, full stop. It was decided that final decision would be taken during annual session. So let's have a discussion on the annual session of INC at Nagpur. So write a title, annual INC session Nagpur. So as we mentioned, see, Nagpur is waiting for the session for a very long time. Okay? Now finally it's happened. Right? So when was last time Nagpur session planned to have 1907? Okay? Now finally it's complete. And as you know that Nagpur state it is the hub of the So as we mentioned, see, Nagpur is waiting for the session for a very long time. Okay? Now finally it's happened. Right? So when was last time Nagpur session planned to have 1907? Okay? Now finally it's complete. And as you know that Nagpur state it is the hub of the express. Okay? So
now in the last session, Gandhi actually considered that he renewed all those demands of the letter in a new form. And when he is proposing, so it is all accepted by the Congress. Moreover, Gandhi and Siyadas differences have been made by the time, and it is Siyadas who made proposals related to non-cooperation. And Gandhi made proposals related to the Congress organization, that how Congress will become an effective organization. So when Gandhi के proposals के बात So what was proposed by Gandhi? So very interesting. Gandhi said that there must be a creation of a small, cohesive Congress working committee. This Congress working committee will look after the day-to-day administration of the Congress. So this organization, that this proposal was not only accepted, but even illustrated as a very important part of the Congress organization. So CWC. Earlier, Tilak has also proposed this thing in 1916, but he didn't accept India because he was an extremist leader. So extremists have been accepted back into the fold of the Congress, but then not acceptance of their demands. Moreover, the next thing. So this is the first one which was accepted. Now Gandhi said that the creation of the Congress provincial committees must be on the basis of the language, not on the administrative basis. So British have created the provinces on the basis of their own ease of administration. But then it will be beneficial to the people of India if it is created on a linguistic basis. Now remember that Congress cannot create the province of India, but they can create provincial Congress committees. Then so at least Dinatu present. And this particular proposal of Gandhi is matching with the Tilak. He was the one who talked about the linguistic provinces. So that is one thing. Then another Tilak's proposal which was there earlier, that though every province must go ahead with their own language, promote their own vernacular regional language, but then when it comes to the contact between the two provinces, so Hindi can be developed as a contact language. So he is the one who talked about Hindi can be developed as a contact language. Now Gandhi proposed at this point of time that develop Hindi as a contact language as extent possible. So he added Hindi written in the Devanagari script to be contact language. Now it was also accepted. Then so you see that Tilak's formulation and Gandhi when he made it so accepted. Then Gandhi also called for creation of the that All India Congress Committee (AICC). Okay? So not just the CWC but AICC. And what is AICC? This will coordinate between the provincial Congress committees. Then he further went on to say, if Congress has to become a very strong organization or organization of the masses, so it must improve its presence in the districts and the towns of India. Right? So this is what he said. And not just the CWC but AICC. And what is AICC? This will coordinate between the provincial Congress committees. Then he further went on to say, if Congress has to become a very strong organization or organization of the masses, so it must improve its presence in the districts and the towns of India. Right? So this is what he said. And for this purpose he said that lower down the Congress membership fee. Okay? So lower down the Congress membership fee, and how much? What was the price that he proposed? 25 paise. 4 आना. Okay? So he proposed 25 paise. So if we calculate 25 paise, so if from today's time, 25 paise is not a big deal, not more than 400 or 350 rupees. Okay? So it's not okay? So basically it's comfortable for anyone, even today's time, because membership लेने को तो ले सकता है. Okay? So this actually works for the Congress organization, and its membership started to increase. So what is the point of the membership? Then why is Gandhi wanted to increase the membership? Suppose I belong to a village, even if 25 paise is very costly to all the villagers, but there's only 10 people who can purchase the Congress membership in 25 paise. So that's only able to 8 10 minutes, 10 people from Bangladesh a day, or even 5 people from Bangladesh if they are a member of the Congress. So if they are attending the Congress, at least it's like okay? It's like or any such software people generally connect in India. So they can talk about these the Congress proposals. So it will further lead to the popularization of Congress. And actually, what decision was taken in the 1920s that actually made the Congress organization? And it is said that in the history of the Congress organization, 1920 was the most important decision, even till this date. Okay? Wow. So next, right. Session was presided by Vijay Raghavan Chiriyar. Vijay Raghavan Chiriyar. You know Chiriyar from which particular state? Kerala. Vijay Raghavan Chiriyar. By this time, the differences between Gandhi and Siyadas melted. Gandhi made proposals related to Congress organization, proposal to look after the day-to-day affairs of Congress. Then mention after it. Number 2. I'm also going to mention. He also proposed that provincial Congress committees. Must be created on linguistic basis and strengthen the reach of Congress to district and town level. Next, reduce the membership fees. Which is made goods, government services. Then we need to see the developments during the NCR. I hope you covered. Education institutions were organized under Acharya Nandhi. Okay. Siyadas Lala Lajpat Rai Hussain. Okay, Siyadas Lala Lajpat Rai Zahir Hussain. Subhas Bose. Jamia Millia at Aligarh. Kashi Vidyapith. The Bihar Vidyapith. இதெல்லாமே வந்துட்டு ஜாமியா மில்லியா இஸ்லாமிங்கிறப்ப தான் வந்துச்சு. ஜாமியா மில்லியா, காஷி வித்யாபீத், பீகார் வித்யாபீத். Tilak Swaraj Fund oversubscribed and 1 crore was collected. Women were offered to their ornaments to fund. Hey. Ali Wardas gave a call to Muslims to resign from the army as it was a religious
வந்துட்டு இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்காங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜேஎம் சென்குப்தா. அசாம் டீ பிளான்டேஷன் வந்துட்டு ஜேஎம் சென்குப்தா. ப்ராமினன்ட் லீடர் இன் தி ஸ்ட்ரைக்கர்ஸ். ஓகே, அசாமில் டீ தான் மெயினாக அவங்க இது பண்ணுறாங்க. டாக்ஸ் பிட்வீன் காந்தி அண்ட் வைஸ்ராய் ரீடிங் ப்ரோக் டவுன். ஓகே, லார்ட் ரீடிங் அண்ட் காந்தி. ஓகே, டாக்ஸ் Water cups are declared there. Okay. Title and the language development during NCM. Development during NCM. So we come to total developments are there, and then how the NCM has come to an end, and then a little bit of analysis also. Okay. So we'll be able to do it quickly, and then after we will start with the procedure phase. Okay. So clear. So now let's look at the developments which are there in the NCM. So first of all, the boycott of the public institution was very popular. It was highly successful. So schools, colleges, the boycott of the councils, government services. So it was becoming very successful. Good number of the people resigned for the services, and many people they left the profession judiciary. So it includes Rajendra Prasad, Siddharth Patel, C. Rajagopalachari. So many of the people they stopped practicing the law. Then they're apart from it. When it comes to the educational boycott, so obviously it leads to a vacuum in the education, to fill the vacuum in the education. It also led to the establishment of new educational institutes. And in between 1920 to 22, or basically 24, so many such institutes of the higher education were created, which includes Gujarat Vidyapeeth, Kashi Vidyapeeth, Bihar Vidyapeeth, and Jamia Millia Islamia. So these were constituted. In the due course of the movement, Tilak Swaraj Fund was created, and within few months only, more than 1 crore rupees was collected in the Tilak Swaraj Fund. So that is one part. Then apart from that, Khadi and Charkha, okay, they became the symbol of the national movement, and there was a lot of promotion of the Khadi. People have actually accepted Khadi. Then meanwhile everything was going good from the perspective of the Congress. That is the time when British authority have persuaded Gandhi to have a talk with them, was ready. So the talk was facilitated between the two people by one of the Malvi, but the talk failed. So talk failed, nothing came out of the talk. Then after this talk, immediately after this talk, what happened? That Prince of White had arrived in India. He landed in Mumbai, but then after his arrival, there was protest movement, which further led to the violence on the streets. So now it led to the huge arrest by the British authority. At the same point of time when the huge arrest had happened to Gandhi, so Gandhi at this point of time he observed 1 week fast to control the violence of people. But at the same point of time, he gave an ultimatum to the government that if they are not releasing all the political prisoners within 1 week, so then Gandhi will enforce civil disobedience from Bardoli. So from Bardoli, Bardoli is also a place in the Gujarat. Kheda we mentioned earlier. So Kheda is basically Anand area, and which is Anand area, so the area where Amul revolution, white flood, Operation Flood, that's what we call white revolution and Operation Flood started. Okay? So initially the name of the Amul was Kheda Milk Cooperative Organization, and later on it became Amul stand for the Anand. Okay, so Anand is the place. Moreover, Bardoli is a different location. So Gandhi wanted to initiate CDM. Now what is the difference between the CDM and NCM? That also we need to know. That अभी तो NCM start किया है, but he is threatening that he will start CDM for civil disobedience movement from the Bardoli. So मुझे बताओ that what do you understand? What is the difference between the two? Not understand. You know. ठीक है. You also say the same thing. Now I want an example. An example. Civil disobedience. Okay. Examples are good. And what is non-cooperation example? So is it not bypassing the law by putting the services? Very good, exactly. Okay. So now understand that what is the difference between non-cooperation and civil disobedience? That's what exactly said. Like non-cooperation, you don't break the law. Okay. Basically, you are not bound by the law to serve the British. If you are in the government service, you have all the powers to resign. Then you have all the powers to resign, and you have all the powers not to go there. Then the only thing that they can do is to cut your salary. But then they cannot drag you by the law. Okay, you will be tried because you are not performing this. So that is non-cooperation. But in civil disobedience, you break the law. So you break the law. Let me give you an example and quickly. Madan Mohan. Gandhi also cautioned the government they did not release the political prisoners within a week. They would initiate the civil disobedience from Bardoli.
இப்போ வந்துட்டு என்னது தெளிவாக பார்த்துடலாமா? இப்போ யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னா பட்டேலு, பிரசாத், ராஜகோபாலாச்சாரி லாயர் விட்டாங்க. இது இங்கே எழுதக்கூடாது, இங்கே மேலே எழுதணும், தான் கரெக்டாக இருக்கும். சி ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் வேறு என்னது, அடுத்து வந்துட்டு சர்தார் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் லெஃப்ட் ப்ராக்டிஸ் லா. ஓகே, அதான் மேட்ரு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. Give an example. This is very relevant in the modern age actually, and it could be quoted in any other paper also. That's why I give an example. Actually, example is not from India, it is from Pakistan. It was in 2021, and what happened? So there is a time when the Imran Khan government was there in Pakistan. I have all the powers to resign. Then you have all the powers to. Okay. Examples are good. And what is non-cooperation example? So is it not bypassing the law by putting the services? Very good, exactly. Okay. So you have clarity. So now understand that what is the difference between non-cooperation and civil disobedience? That's what exactly said. That non-cooperation, you don't break the law. Okay. Basically, you are not bound by the law to serve the British. Then, if you are in the government service, you have all the powers to resign. Then you have all the powers to resign, and you have all the powers not to go there. Then the only thing that they can do is to cut your salary. But then they cannot drag you by the law. Hey, you will try because you are not performing this. Then, so that is non-cooperation. But in civil disobedience, you break the law. Then, so you break the law. Let me give you an example. And quickly, I give this example. This is very relevant in the modern age actually, and it could be quoted in your paper also. That's why I give this example. Actually, example is not from India, it is from Pakistan. Then it was in 2021, and what happened? So there is a time when the Imran Khan government was there in Pakistan, and then adversity is obviously Nawaz Sharif's family. So Nawaz Sharif's son-in-law, he was the DGP of the Sindh, and he is considered very honest and very popular. On his way now, he was very popular in the Sindh, and he. So there is a time when the Imran Khan government was there in Pakistan, and then adversity is obviously Nawaz Sharif's family. So Nawaz Sharif's son-in-law, he was the DGP of the Sindh, and he is considered very honest and very popular. On his way now, he was very popular in the Sindh, and he holds a lot of popularity and then accepted in the Sindh society. As you know, Sindh and Punjab culture is very different. So now what happened? Government passed instruction to the next officer, to the DGP, okay, to arrest that guy. Then what happened? So the instruction was passed, so he refused to arrest. Then he refused to arrest, but before, when he refused to arrest, so is he non-cooperating or disobeying? Disobeying, okay? But he actually non-cooperated. He first tendered his resignation, and then he said, I will not do it. So now, if he would not have tendered his resignation, it would have become CD, okay? And when he tendered his resignation, so it became non-cooperation. Then he did the responsibility was given to automatically passes on to the next officer. He also did the same thing. And the very unique aspect of this, you cannot expect this will happen in Pakistan. Within a week, all the police officers of the Sindh they resigned, even the sub-inspectors, okay, everyone resigned. It's a very rare thing that this may happen. Okay, आज की society में कोई नहीं सोच सकता. So this happened, and then that's how. Okay, so reappointment happened later on. There was no other option because once the entire law and order specialty is resigning, so there will be chaos in the society. Okay, so there is no other option before the government to break that reappointing them and moreover recalling that particular arrest warrant. Okay? So this is what happened. So now I hope you got to. So this example can be quoted. I believe that anywhere in opposite very close to paper. Depends on the question. Okay, that if the demand of the question is there, so then you can mention. So this is how things were going on. But then क्या हुआ इसके बाद में गांधी gave us ultimatum that एक week के अंदर सब कुछ हो तो otherwise that's not the CDM of the Badawi. But in on 5th of February 1972, one event happened in the Chori Chora area of the Gorakhpur district in the UP. Then so what happened? So Chori Chora was it's a small town in Gorakhpur district of the UP, and here masses were participating in India. They were protesting, they were sloganeering related to the Gandhi. And then what happened? The police personnel they came charging on them, and thoroughly they have beaten the masses. After what happened? So masses here retaliated. They forgot the Gandhi method. They were believing in the Gandhi, but they forgot the Gandhi method, and they came here to correct them. So often नहीं होता. So there are some people from that area, very often including me. I'm also from that area. So now, what happened? So, so they retaliated. They closed the doors of the police station, threw all the policemen inside the police station, and burned the police station, which led to the death of 22 police officials. Okay? So 22 police officials, and that's how. Okay? So after that, Gandhi, when he heard this news, so he felt that masses haven't understood his non-violent methods, and he recalled non-cooperation from the authorities. Okay? So जहाँ से CDM start हुआ था, वहाँ पे CDM खत्म हो गया. Sorry, वहाँ पे NCM खत्म हो गया. So this is what happened. Now, Gandhi faced criticism at this point of time. That when everything was going good, why he has recalled. Then all the people were asking the question when Gandhi said that it is against my values. Right? So then the other nationalists they said that there will be never a time in the history, okay, in the society when everybody will accept all the things said by you. So there will always be people who will be going with the other efforts. But then Gandhi said that that's all right. But the problem over here is that if I justify their violence, then so it is just a beginning. Then in the different parts of the country, people will resort to the violence. So there would be the entire character of the non-violent movement would be gone. His argument was also right because it will be the culture of the violence. Right? So now Gandhi has been honest. But then what was the government substitute? So government charged the Gandhi with the sedition and gave him sentence of 6 years imprisonment. So Gandhi was arrested and he was sent to jail. Now there is another debate at this point of time. That debate is the SCA debate. What is SCA? Struggle, choose, struggle, debate. So basically, it is said that Gandhi also adopted the strategy of the struggle, choose, struggle, whereby he said that masses cannot sacrifice and destiny. After every intense phase of the struggle, there is a need of a period of the truce in which masses will rejuvenate and they will re-prepare for the next phase of the struggle. So withdrawal of the NCM was very much necessary at this point of time. Mentioned, right? So development say nothing you have written? I think nothing. So Bihar Vidyapeeth, Kasi Vidyapeeth, Karur. To control the mass violence, caught Eastern UP. Full stop.
part of Marxist, Gandhi decided to withdraw. Non-cooperation from Bertolli. Withdraw non-cooperation from Bertolli. Mention. Government charge seated Gandhi. Mustafa Kamal Pakcha. With sedition. Government charge seated. Cannot sacrifice endlessly. And after every intense phase of the struggle, there was need of fear of truce. In which Marxist will rejuvenate and re-prepare for the next big phase of the struggle. Then mention. Moreover, constructive work must be followed in a truce period. So what is the constructive work? Constructive work includes first of all, working on the accessibility, and fostering the unity between the Hindus and Muslims and upliftment of the women. So three constructive work contains upliftment of women and backwards, then that removal of accessibility and building for the fostering Hindu-Muslim unity. Right, number one, fostering Hindu-Muslim unity. Number two, upliftment of women and backwards. Number three, backwards, removal of untouchability. Right? So when we look at the non-cooperation movement, what were the achievements? So basically, when we do the analysis of the non-cooperation, so very interesting. That definitely it built the Hindu-Muslim unity. Okay? And there was no communal violence at this point of time, so people were united. Right? So this is one positive aspect that we get from it. And moreover, as far as the Congress is concerned, okay, in the duration of the non-cooperation and because of the proposals of the Gandhi, Congress truly emerged as the party of the masses. Right? Moreover, this particular movement made it realize to the Congress that the true potential of India lies in the area, not in the urban centers. Right? So if India has to seek any such goal, so then they have to have the rural masses. And moreover, that it built a very strong foundation and the organizational link between the rural area and the urban area. Right? Apart from it, there was one criticism of this particular non-cooperation and khilafat non-cooperation basically. So Gandhi was criticized basically what is it? That the unity of the Hindu and Muslim is important, but the topic that he has chosen that was extraterritorial. So what is that extraterritorial meaning? That Khalifa of the Turkey is disturbed. So why that will become an issue to unite the Indian Hindus and Muslims then? So there must be Indian things to unite them. Because one problem arises later on. What is the problem? So this khilafat movement also lost its relevance in the later time. How it lost relevance? In the 1924, people of Turkey they themselves rose against their own leader Khalifa. They removed him from the power under the leadership of Mustafa Kemal Pasha and they declared Turkey as a secular democratic state. So there are no people that are not liking the Khalifa. Why the Indians are so concerned about the Khalifa? And so this is where he was criticized that it was not having done. And that's why it affects the Hindu-Muslim unity which was there. It was only there till the issues of the Khalifa, and once the Khalifa issue was gone into the life, so Indian Hindu-Muslim unity from 1924 they started to trade on the same path. Then to fight and to be separated. So mention correct analysis. Analysis में number one correct. Mention this movement made Indian National Congress true national party of the masses. Okay. Number two, it was realized that true potential of India lies in the rural areas. ஒரே வார்த்தையில சுத்தமா பண்ணிட்டாங்க. Established firm organizational link between rural area and urban area. Big mention. Complete communal harmony was maintained in this duration. Then negative point. And mention the large-scale Muslim participation. President was still in jail. वो जेल இருக்கும்போது அவன் படிச்சோம் ஒரு PIக்கு படிச்சோம் ஆமா. Was due to anti-imperial religious consciousness. Religious consciousness. But the nationalist leaders were not able to convert. It into politico-secular consciousness. And last one, Khilafat. Now the other leaders who were the Gandhian followers, Sardar Patel, they protested to it. And they said that actually whatever you are saying, it doesn't work like this. When you enter into the council, so do you believe that you have different power to make entrance out there? Then so entrance over there, you come to A. Not giving up hope on the non-cooperation of the councils. Then they went on to say, Siyasa and Motilal Nehru has made a proposal at a juncture where there is a confusion and what is secular democratic state. Turkey was a secular democratic state. So this is what is about this particular part. So non-cooperation. Then now Gandhi is in Congress in a juncture where there is a confusion.
confusion. And what is the confusion? That is the boycott of council. Now listen. So in 1922 December, the Gaya session was an annual session, which was decided by CRR. And in this session, CRR and Motilal Nehru has made a proposal that we must end the boycott of the councils. Okay? They went on to say that this, what do we mean by it? That we are not giving up hope on the non-cooperation. They went on to add that they want that if they will enter into the council, so they will create a hindrance in each and every work of the council, and that's how they are extending non-cooperation in the council. Then, so this is what they have said. Now, the other leaders who are Gandhi followers, Sardar Patel, they protested to it. They said that actually whatever you are saying, it doesn't work like that. When you enter into the council, so do you believe that you have this much power to make a hindrance over there? Then, so hindrance over there, you can't do anything. And so the entry itself is not valid. Now, the difference of opinion is between the two groups. The one who proposed the entry, they were called as pro-changers. The ones who blocked, they called as no changers. In fact, no changers emphasized on the constructive programs, which we have already mentioned. So to follow the constructive programs suggested by Gandhi. But then the members of the CRR party, the CRR and Motilal Nehru, so they were not agreeing to it as such. On 1st of January, they created a new party. Then 1st of January 1923, and the new party was Congress Khilafat Swaraj Party. Okay? They said after some point of time, thoda zyada ho gaya. So they removed Congress from it, they became Khilafat Swaraj Party. But then after some point of time, they were also able to see the people of the Turkey they were rising against. Khilafat was actually new party. Then 1st of January 1923, and the new party was Congress Khilafat Swaraj Party. Okay? They said after some point of time, thoda zyada ho gaya. So they removed Congress from it, they became Khilafat Swaraj Party. But then, and the new party was and Motilal Nehru. So they were not agreeing to it as such. On 1st of January, they created a new party. Then 1st of January 1923, and the new party was Congress Khilafat Swaraj Party. Okay? They said after some point of time, thoda zyada ho gaya. So they removed Congress from it, they became Khilafat Swaraj Party. But then, after some point of time, they were also able to see the people of the Turkey they were rising against. Khilafat was actually for Indian Muslims. So they never seen the development in the people themselves are not liking the Khilafat, so they removed Khilafat also. Okay? And finally, they became Swaraj Party. So by this point of time, over here, you will see that at least there is a better sense which is prevailing with the Swarajist कि पूरा ही all out oppose नहीं करना है. Okay? Now they started. So on the other hand, the no changes were enrolling the Congress. So they also softened their stand, and some conversation started between the two groups. Then this conversation led to both the parties, Swaraj and the Congress. They realized that they must not repeat the mistake of 1907, and they must try to find out the common ground. Ideological difference could be there, but that must not lead to the bifurcation. So they found the common ground. What is the common ground? That both the groups they believed that no matter, okay, that however important council entry may be, it cannot replace the mass movement. Then so they understood the importance of the mass movement, and then the Congress party, again, no changes. They realized that at this point of time there is no other thing, so council entry can be allowed, and then both the groups agreed that they need the essential guidance of the Gandhi. So since the common grounds were there, now no changes suspended the propaganda against Swarajists, and they allowed them to fight the elections. Okay? So you write a title, Phase of Swarajist. Phase of Swarajist as a title. They will hinder each, and they came to be known as pro-changers. Number 2, there is no immediate involvement. There is no immediate involvement of mass movement. They felt of Surat and started to cooperate with each other. Work cannot replace mass movement. Council work cannot replace mass movement. Number 2, there is no immediate involvement. There is no immediate involvement of mass movement. There is no immediate involvement of mass movement. Number 3, they felt the essentiality. They felt the essentiality of Gandhi's leadership. They felt the essentiality of Gandhi's leadership. Change paragraph. Now mention. As a result, council entry propaganda, council entry was allowed by Congress members. So now, in 1923 elections happened, and in the election,
ஓகே ஆமாம் வித்தல்பாய் பட்டேல் சர்தார் பட்டேல். Unsupportive of the வந்துட்டு The performance of the Rajasthan Party was very good. So they, how they fared. So out of 101 elected seats of the Central Assembly, they were victorious on 42. So victorious on 42, and then moreover, they were performing good in the Bengal. So they were the largest party in the Bengal. Then they performed good in the UP, fared well in Bombay and Madras also. Right? So state-wise also their performance was good, though not very overload performance, but as far as the first election is concerned, so they performed good. Then now what happened? So they are this is achievement. Another achievement was Vittal Patel, who was chosen as the first speaker of the Central Assembly, the first Indian speaker of the Central Assembly. Later on in 1924, Gandhi was released from the Central Executive Council. Right? So that's it. Okay. So we do have a class on which day? Friday. Abhi nahi hai? That's it. So Friday you don't have class. Nahi hogi. Just wait for 1 minute. Okay. I'll just check. Abhi jao. So you don't have any class on Friday. So chalo, I'll ask you the name. एक बजे आ जाओगे तुम 1 o'clock. ठीक है Friday. चलो I'll ask the name. Next 1 o'clock if it is possible. So then they will call you. ठीक है. So next class we will start with the assignment commission. Then we will vote them and civil disobedience movement. ठीक है. चलो. Thank you. देखो सब सही है तो पूछो वो सही क्वेश्चन है बेटे मेरे कोर्स को अभी नहीं आता है मैं वो फिर वहां पे अलग से करता हूं राइट कैपिटल स्टार पूछो तो एक मिनट रुको ठीक है कैपिटल स्टार नॉट सपोर्टेड द नॉन कॉर्पोरेशन मूवमेंट देयर आर फ्यू इंडिविजुअल्स हु वर द सपोर्ट ऑफ द नॉन कॉर्पोरेशन इंक्लूडिंग the Board Center Bharat but rest of the people Purushottam Das Thakur Das and Purushottam Das and the majority of the capitalist people they did not supported the non corporation in fact Purushottam Das Thakur Das went on to say that they are enemies of the non corporation he and Philo said two people they said that they are enemies of the non corporation but उसके बाद they after the non corporation happened they became ठीक है very much convinced that if at all any movement is there in India that they can support so that movement will be under Gandhi and in this regard they will be an organization in 1927 that is known as FICCI ठीक है so FICCI is the Federation of Indian Chambers of Commerce and Industry and one of the objectives of the FICCI is to support the Indian national movement under guidance of Gandhi ठीक है so it was changed after 1922 ठीक है कुछ और तो पूछो क्या फ्रेंचाइजी फ्रेंचाइजी we get to know in 1930
சரி, நியூஸ் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இன்னைக்கு இது economy, the world, high budget transfer deep tech and research funding matter. சரி, இதுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு டேட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த நியூஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ கம்மியாக பண்ணியிருப்போம், இவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு. அம்மா சீஸ்ஃபயர் வாட் த த்ரெட் ஸ்டேஜஸ் ப்ரோபோஸ் பிக்கிங் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். சரி, இந்த இதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த ஆர்டிகல் நம்ம படிக்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஐட்டம் பார்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு டேட்டா தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். lakh crore to provide long term 0% interest for 1,00,000 கோடி.
சரி, என்ன இதோட இது தேவைங்கிறத சொல்லலையே. நிறைய இது இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் இருந்தவங்க நிறைய இது பார்த்தோம். புரிஞ்சு. இந்த டேட்டாக்காக தான் நம்ம படித்தது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கிற ஒரு அட்டாமிக் எனர்ஜிக்கு கம்மியாக இருக்குது, ஸ்பேஸில் அதிகமாக இருக்குது, பயோட்டிக் எனர்ஜி குறைஞ்சிருக்கு, எர்ஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் அதிகமாக. வித்தவுட் பார்ட்னரிங் இந்த இது வந்துட்டு பண்ண முடியாது. நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதுக்கு டிபார்ட்மெண்ட் जुल्फिकर अली भुट्टो. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியும். இந்த கதை மட்டும் சொல்லிக்கிட்ட போதும். டுவெண்ட்டி லா கமிஷன் அதான் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு கமிட்டி அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ இது இல்லை, இந்த டேட்டா தான் முக்கியம்.
மியான்மரோட பார்டர் இருக்க ஸ்டேட் என்னென்ன? அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இந்த போர்ட் பார்த்துக்கணும், சிட்வே போர்ட்டு. அங்கேருந்து நம்ம இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா வாட்டர் ரோடு மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம படிப்போம், ஈஸியாக பார்த்துக்கணும். நம்ம என்ன இது பண்ணோம்னா கலாலன் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் டிரான்சிட் ப்ராஜெக்ட் வந்துட்டு மியான்மரில் இது பண்ணியிருக்கோம். தெரியும், இது வந்துட்டு சும்மா உள்ளுக்குள்ளே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு கான்ஃபிளிக் எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதனால் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த டேட்டாவை விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸோ அதனால் கண்டிப்பாக இது பிடிக்கும். சரி, இது என்னன்னு லைட்டாக மேலே பார்த்துக்கலாம். அன்சன்சுச்சி ஓகே. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அரக்கன் ஆர்மி வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. சோனமில் 2021 ஆன்சான் சூச்சி வந்துட்டு எலக்ட்ரிக் கவர்மெண்ட் இருந்துச்சு, அதை வந்துட்டு தூக்கி மிலிட்ரி இது பண்ணிச்சு. இப்போ மிலிட்ரி அகைன்ஸ்ட் நிறைய ஆர்ம்டு குரூப்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் ஒரு குரூப் வந்துட்டு இந்தியா பக்கத்தில் இருக்கிறது தான் அரக்கன் குரூப்பு. பழித்துவா ஸோ இவங்களுக்குள்ளே வருது இந்தியாவோட ஸ்டே பார்த்துக்கலாம். இங்கே இருக்க லார்டன் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. சிக்னிஃபிகண்ட் ஏரியாஸ் ஏற்கனவே நிறையா இருக்குது. Transporting goods to northeast via Siliguri corridor is an expensive affair, and in a worst-case scenario with change, there is a possibility of movement along adversely affected. Thus, the corridor project was conceptualized as an alternative route that gives a northeast access to the sea. சரியா? ஓகே. அடுத்து வந்துட்டு என்னது, இந்தியா அண்ட் மியான்மர் இந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் இன் 2008 ஆப்ரேஷன் வாஸ் டிலேட் பிகாஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் இதுக்காக அதாயிருச்சு. ஸோ சிட்வி சிட்வி போர்ட் அண்ட் இன்லேண்ட் வாட்டர் டெர்மினல் அட் பலித்வே இன்லேண்ட் வாட்டர் டெர்மினல் அண்ட் பலித்வேங்கிறது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. பலித்வேவை தான் பிடிச்சிட்டாங்க இவங்க. சரியா? பலித்வே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்
China's investment in the region. அதுக்கு நான் மேலே அதுமே அந்த டாங்ஸ் த்ரீ பிரதர்ஹுட் அலையன்ஸ் அச்சிச்சே China supported the project to Chinese investment. They reported that military equipment from China. If such a report are true, there will be a consensus in Delhi and Beijing. Okay, Beijing has operated from the Shui gas field near Kyakpyu in the Rakhine state to Yuan provinces. Shivi gas field. Shivi gas field. HW. அது வேறு ஏதாவது சைடில் இருக்கும் போல. ஷிவி கேஸ் ஃபீல்டு. Kyakpyu in Mandalay. மண்டலாய் வந்துட்டு பர்மா. அதான் அதே தான். அதான் திறக்க ஜெயிலாக போட்டாங்கல்ல. CMEC சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடர். அங்கே வந்துட்டு என்ன சரி இது வந்துட்டு செத்த பாட்டு கியாக்பியூன்னு சொல்லிட்டு கியாக்பியூ அப்படின்னு சொல்லிட்டு யுன்னான் டு கியாக்பியூ. சரியா, இதுதான் வந்துட்டு இது வயா மேண்டலே. சரி, இப்போ நம்ம வந்துட்டு இதை மட்டும் படிச்சிருவோம். மொத்தமாக இது பண்ணிப்போம். இப்போ ஓகே, தப்பு பண்ணேன். கொல்கட்டா டு சித்வே போர்ட்டு. சரி, சித்வேங்கிறது தான் சரியா. அங்கே வந்து பலித்வா, அது வந்து இன்லாண்டு வாட்ரு. அதுக்கப்புறம் சித்வே, கொல்கட்டா டு சித்வே ஷிப்பிங், சித்வே டு பலித்வா இன்லாண்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு, பலித்வே டு இண்டோ மியான்மர் பார்டர். சரியா, அங்கே 110 கிலோமீட்டர் பார்டர் டு NH5 இன் லங்துவாய் ரோடு. லங்துவாய் லாங்லாய் டு இது வந்துட்டு சரியா படித்துவா. ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த இதில் தேவையில்லை பெருசா. அடுத்த போயிடுவோமா? இந்த நியூஸ் சென்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது டீப் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீப் டெக்னாலஜி. அதெல்லாம் என்னென்னா அது வந்துட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்க்குமே தெரியும். நம்ம சொல்லுவோம் அந்த கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் எது இல்லைன்னா நேனோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்சஸ்ஸு, குவாண்டம் டெக்னாலஜி, செமிகண்டக்டரு,
3D பிரிண்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஸோ வந்துட்டு நிறைய பொட்டன்ஷியலாக வந்துட்டு நிறைய இதை மாற்றக்கூடிய இதெல்லாம் இருக்குது. எபிடெமிக்கு, ஹங்கரு, எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கப்புறம் குளோபல் கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு குறைக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு பயங்கர ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது. ஆனால் இதுக்கு எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் டெக்னாலஜி. அதுக்காக அப்படின்னா என்னதுன்னா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய ப்ரொமோட் பண்ணணும். ஆனால் வேர்ல்டு லெவலில் ஒரு ஆவரேஜாக வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸோடது ஜிடிபியில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 1.8 வந்துட்டு பண்ணுறாங்க. நம்மளும் வந்துட்டு எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறோம்னா 2% பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக பண்ணுறோம்னா 0.65 தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மெயின்ஸே நம்ம வந்துட்டு கோட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது மியான்மர் இருக்குல்ல, மியான்மர் வந்துட்டு 4 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பார்டரிங் பண்ணுது. ஸோ வந்துட்டு அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். அப்புறம் வந்துட்டு மியான்மரில் வந்து நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படித்தோம். ஹோம் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அதாவது நமக்கு தெரியும்ல, ஐ திங்க் ஸோ 16 கிலோமீட்டர்ஸ் இங்கே இந்த சைடு பார்டரும் 16 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்டும் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இது பண்ணிக்கலாம், போரஸ் பார்டர் மாதிரி. அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் தான் நம்ம பார்த்தா நான் அனுப்பிச்சுட்ருந்தோம். ஸோ வந்துட்டு எதுக்குன்னா மியான்மரை வந்துட்டு ஆக்ட் ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேட்வே மாதிரி. அதனால வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணணும், கல்ச்சர் வந்துட்டு ட்ரைபல் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணுன்ட்டு. ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனை ப்ளஸ் வந்துட்டு இப்போ மணிப்பூர் இஷ்யூ, அப்புறம் அங்கேயும் நிறைய இதெல்லாம் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணோம். அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸு. இப்போ வந்துட்டு என்னென்னா நமக்கு தெரியும் 2021 வந்துட்டு யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வந்துட்டு ஒரு எலக்டட் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கே வந்துச்சு, ஆன் சான் சூச்சின்னு சொல்லிட்டு. முன்னாடி இருக்கவங்க அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு லீடர் தான். ஸோ அவங்க வந்து இந்தியாவை ப்ரோ இந்தியா, அவங்களாம் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு மிலிட்ரி கூ வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அதை எடுத்துகிட்டு மிலிட்ரி கூ வந்துட்டு ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அகைன்ஸ்டாக இப்போ நிறையா வந்துட்டு எத்தனிக்காக பீப்புள் வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கே இருக்குன்னா நம்மளோட பார்டர் பக்கத்தில் தான், இண்டோ மியான்மர் பார்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போ அது இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம வந்துட்டு மியான்மர் மெயினாக நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நமக்கு தெரியும் சிக்கன் நெக் காரிடர்னு சொல்லிட்டு, சிலிகுரி காரிடர்னு சொல்லிட்டு இந்த பெங்கால் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு அதான் நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு கேட்வே மாதிரி குட்டியாக. ஆனால் அது பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சைனா இருக்குது, பூட்டான் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேஞ்சர் தான். அதில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் எப்பயுமே நம்ம வந்துட்டு பண்ண முடியாது, ரொம்ப டைமும் எடுக்கக்கூடியது அது. ஆனால் வந்துட்டு அதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்ம என்னென்னா வந்துட்டு கல்லாதான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு மேப் பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு சிட்வே போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, மேட்ச் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு சிட்வே போர்ட் வந்துட்டு இங்கே மியான்மரில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட இதே எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொல்கட்டாலேருந்து சிட்வே போவோம், அது வாட்டர் வேஸ் கடல் வழியே போவோம். மேப் பார்த்தா தெரியும். சிட்வேலேருந்து அவங்க ஊருக்குள்ளேயே வந்து பலித்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு நம்ம இதில் போவோம், இன்லேண்ட் வேஸில் வந்துட்டு நம்ம போவோம். அப்புறம் அங்கே இருந்துட்டு எதில் வரும்னா ரோடு வேஸில் தான் வந்துட்டு நம்ம நார்த் ஈஸ்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. மியான்மர் மூலமாக நம்ம சுற்றி வரோம். ஸோ இது மூலமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல வந்திருக்காங்க. நேற்று தான் படித்தோம், யூனியன் ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தோம். இதில் நம்ம பார்த்தது திருப்பி தான் அதே தான் வந்துட்டு இருக்குது. டிராவஸ்டி என்னது, இதெல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸு. மாண்டியா
Who is Charles Dickens? For what Charles Dickens is famous for? Fibonacci. Is the name of Fibonacci? நம்ம டேக்ஸ் ரேட்டையும் ஜிடிபியும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் லேஃபர்ஸ் கர்வ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேக்ஸ் இதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் இருக்குமே, சரி பார்த்துக்கலாம் நிமிஷம். கரும் வேர்ல்டு ஏதாச்சும் கூ இது நடக்குன்னு பார்ப்போம். ஏதாச்சும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஜமல் கூட பாட்டு விடுது. சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆர்டிகிள் 82 வந்துட்டு டெலிமிட்டேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் வெல் அஸ் இட்ஸ் டிவிஷன் இன்டூ டெரிட்டோரியல் கான்ஸ்டுவன்சி, பிரிக்கிறது சீட்டும் சரி டெரிட்டோரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரி, ஷால் பி ரீஅட்ஜஸ்டட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆக்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. போனா போதும். ஓஹோ, இப்போ பாப்புலேஷன் அப்போ வந்து 36, 43, 52, ஆவரேஜ் 7.3, 8. இது 47 amendment to the year 84th amendment to
எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 2001 சைஸஸ் அதுவும் வந்துட்டு இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே 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 இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கோர்ட்டில் வந்துட்டு இது பண்ண முடியாது. ஹோல்ட் அப் ஆன் ஆக்ஷன் இன்டிஃபரெண்ட்லி. லோக்சபாவில் வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒன் vote ஒன் வேல்யூக்கு வந்துட்டு இது
கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாரு. சொல்கிறேன் எப்படின்ட்டு. The Parliament enacts a delimitation act every census. After every census, states also get divided into territories as per delimitation act. Okay. Once the act is in force, the union government sets up the delimitation commission. The union government on behalf of government the president வந்துட்டு அப்பாயின்ட் பண்றாரு. ஓகேவா? எவ்வளோ டைம் இருக்குது? இப்போது 40 minutes ஆயிடுச்சு. இது மாதிரி பேர் படிக்க வேணாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் கோவிட் அப்போ வந்துட்டு இது வராது. என்னது நமக்கு இப்போ தெரியும். இப்போ டெலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டு 1971, அதாவது ஃபஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். என்னென்னா 2 ஆர்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170. 82ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு அப்புறமும் சென்சஸ்க்கு அப்புறமும் வந்துட்டு டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது பார்லிமெண்ட்டு வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு போடணும், ஒரு டெலிமிட்டேஷன் ஆக்ட் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 82ல் வந்துட்டு ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஸோ ஸ்டேட்ஸும் வந்துட்டு பார்லிமெண்ட் போடுற அந்த இதை வந்துட்டு கரெக்டாக அந்த டெரிட்டோரியல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும், 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு ஆர்டிகல் 170 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2021 வந்துட்டு என்ன நடந்திருக்கணும், டெலிமிட்டேஷன் வந்துட்டு சென்சஸ் வந்துட்டு நடந்திருக்கணும். ஆனால் கோவிட்னால நம்ம என்ன பண்ணோம், இது பண்ணிட்டோம், போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம சொல்கிறோம் டிஜிட்டலாக கூட இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நிறையா சென்சஸ் வந்தோடனே நம்ம பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட் லார்டு மாயோ இருக்கும்போது ஆரம்பிச்சது. ஸோ 1870s அந்த டைமில் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வரையும் வந்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு 2021 சென்சஸ் வந்து வரப்போது. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டு போட போகிறோம். ஸோ இப்போ கடைசியாக இது எப்போ போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ நம்ம ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு போனோம்னா நம்ம போட்டிருக்க மாட்டோம். இது வந்துட்டு பாப்புலேஷன் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு 1971 வந்துட்டு இந்திரா காந்தி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு, அதாவது டெலிமிட்டேஷன் வந்துட்டு என்னென்னா ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் வந்துட்டு மெஷர்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் தான் சொல்லி பண்ணியிருப்போம்.
அப்போ யூபி, பீகார் அந்த மாதிரி இருக்கவங்களாம் அதிக சீட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ண வச்சனால அவங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா, இப்போ ஸ்டேட்ஸ்குள்ளாரையே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தொகுதியில் வந்துட்டு அதிகமாக பாப்புலேஷன் இருக்கும், ஒவ்வொரு தொகுதியில் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்குள்ளார வந்துட்டு மேப், அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸோட கான்ஸ்டியூன்சி, அதாவது சீட்டு நம்பர் மாற்றாமல் அதோட கான்ஸ்டியூன்சி மேப்பை மட்டும், அதாவது ரீட்ரா பவுண்டரி மட்டும் ரீட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ திங்க் ஸோ எத்தனாவதுன்னு தெரில, ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் கமிட்டி வச்சு அப்போது ஒரு கமிஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு 2003 2004 எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு இன்டீரியர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு 1971 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, 2026 வரைக்கும் அது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துச்சு. அப்போ வந்துட்டு 2026னா இப்போ இந்த ப்ரீசீடிங் இது சென்சஸ் இதுதான் 2021 சென்சஸ் இப்போ முடிச்சோடனே இப்போ அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பண்ண போகிறது தெரிஞ்சு சென்சஸ் என்ன மேட்டர்னு நம்ம தெரிஞ்சிச்சு. இது யார் பண்ணுவா, எப்படி பண்ணுவா, அதோட காம்போசிஷன் பார்த்துருவோம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்லிமெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆக்ட் போடும். ஃபஸ்ட்டு போட்டது வந்துட்டு எப்படின்னா 1951 வந்துட்டு அந்த எக்ஸைஸ் நடத்தினாங்க. அதுக்கு 1952 வந்துட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு போட்டுச்சு பார்லிமெண்ட், டெலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952. அப்புறம் 63 போட்டுச்சு, 73 போட்டுச்சு. அப்புறம் 2002 கூட நான் சொன்ன மாதிரி இன்டீரியர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போட்டுச்சு. 4 தடவை வந்துட்டு இதுவரை என்ன பண்ணியிருக்காங்க, டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு ஆக்ட் போடும். இப்போ ஆக்ட் போட்டோடனே யார் அந்த கமிஷனை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார், டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, எலெக்ஷன் கமிஷன் கூட சேர்ந்து வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு நடத்தும். நமக்கு தெரியும் அது என்ன பண்ணும், எத்தனை தொகுதி வந்துட்டு இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டில், அது வந்துட்டு மேப்பை வந்துட்டு அதுக்கான கான்ஸ்டியூன்சியோட மேப்பை வந்துட்டு ட்ரா பண்ணி கொடுத்துரும். இதில் யாரெல்லாம் காம்போசிஷன் இருப்பாங்கன்னா, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு, அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கோட ரெஸ்பெக்டிவ் எலெக்ஷன் கமிஷனர், அவங்க 3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது ஏற்கனவே பிவிக்கு கேட்டிருக்காங்க 2012. ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, இவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எந்த கோர்ட்லையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துட்டு இவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அது பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம்னா அது வந்து எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம பார்ப்போம். இது என்னது இது? அப்படியா? ஓ, இது செம்ம. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு இது நமக்கு ரிவிஷன் பண்ணுறது கூட ஒரு யூஸாக இருக்கும். எம்எஸ்பி, ஃபினான்ஷியல் மார்க்கெட், லாஜிஸ்டிக்ஸ், டாலரைசேஷனு, ஆயில் இம்போர்ட்டு, இந்தியா, யூகே, கல்ச்சரு, பாலிட்டி, எக்கனாமி. பரவாயில்லையே. ஓகே, செல்வம் மேனேஜ்மெண்ட், தியேட்டர் கமாண்டு, அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கை மட்டுமாச்சும் நம்ம திருப்பி பார்த்துக்கணும்.
இப்போ பிவிடிஜி பற்றி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டிக்கல் தருவோம். ஓப்பன் ஆகுமா ஃபஸ்ட்டு? இல்லை ப்ரீமியம் இருந்தால் தான் வரும். இப்போ வேஸ்ட்டு தான் அது. எவ்வளோ வருது ப்ரீமியம்? ஒரு மாதத்துக்கு 300 ரூபா, 250 ரூபா. எலெக்ஷன் 15 யூஸ் பண்ணி 15% டிஸ்கவுண்ட் தான். இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பெப்சிகோ பொட்டேட்டோ கேஸ் இதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு செம்ம இது ஆப்ஷன் இருக்குது. முன்பு சொல்யூஷன் ஜுடிஷியல் சர்வீஸ் ஈஸி இஷ்யூ. இதை பார்ப்போமா? குயிக்காக ஒரு ரிவிஷனாக போட்டு விட்ருவோம் சிசாட் அந்த நம்பர் சிஸ்டத்தை. ஜீரோ 9 18. ஆமாம், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் இருக்கும். -12 31 மைனஸ் இது வரும். ஓகே, -41 42 minus 24 இதுவா? இது ஓகே. If we take any 2-digit number and reverse its order and adding it with the original number, then we find this is multiple of 11. ஆட் பண்ணால் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 11 தான் வரும். கரெக்டு. 33 44 அந்த மாதிரி தான் வருது. ஓகே, two digit number difference எடுத்தால் 0 or multiple of 9, ஆட் பண்ணால் multiple of 11. 3 digit எடுத்துட்டோம்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 0 or multiple of இது 4 digit நமக்கு பண்ணல. ஓகே, 3 digit எடுத்தோம்னா மல்டிபிள் ஆஃப் 99 தான் வரும். ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு 2 digit நம்பர் எடுத்து அதை
ரிவர்ஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணோம்னா எத்தனை இது வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 9 வரும்னா 9 1 2 3 9 வரும். 1 3 4 5 6 7 8 9 ஆமாம் 9 நம்பர் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 0 வந்துடும், அது வராது அவ்வளோதான் இருக்கும். இதே அதை ஆட் பண்ணோம்னா 33 அப்புறம் 31 இது இப்போ 14 50 61 இது. சரி இப்போ இங்கிட்டு வந்து அப்படி எப்படி வருது? 55 தான் வருது. 77 99 111 இல்லை 121 வருது. ஸோ அந்த மாதிரி வருது. புரிஞ்சிச்சு எனக்கு என்னன்ட்டு. ஓகே, பேஸ் என்ன பவர் கம்பேர் பண்ணால் அது லாஜிக் தெரியும். இது பவர் இஸ் சேம், தென் கம்பேர் த பேஸ். ஆப்வியஸாக தெரியும் கீழே இருக்கிறதா லாஜிக்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 81 பவர் 10 வந்துட்டு 3 × 4 பவர் 10 3 பவர் 5 பவர் 10. ஓ, இதை நம்ம கொண்டு வரணும் அப்படி. ஏன்னா இது வந்து 3யோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு, அதாவது 3 × 3 × 3 வருதான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளால் போடவே முடியும். ஓகே, 3 பவர் 40 3 பவர் 40 அப்படின்னா 81 பவர் 10 243 பவர் 8 ஈக்குவல் தான். நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. மெத்தர்லோ மெத்தனோ ஐ எம் ரெடி. 5 பவர் 8 5 பவர் 4 பவர் 25 8 பவர் 16 2 பவர் 2 3 பவர் 4 பவர் 25 16 அப்போ இது அது 4 பவர் 25. ஓகே, இப்போ 8 பவர் 16. இப்போ 4 பவர் 25னா 2 × 2 எழுதணும். அப்போ 22 4 பவர் 50 ஆகிரும். 8 2 × 2 4. அப்படின்னா இதுக்கு 2 பவர் வைக்கணும்னா எப்படி ஆகும்?
22 into 2 2 into 4 இது 2 power 3 3 after 3 into 16 48 1 power 5 into 2 into 1 by 10 இது வந்து 1 by 10 அப்போ வந்துட்டு பேஸ் வந்துட்டு பெருசு அப்படி என்றால் 7 by 1 by 10 தான் பெருசு 2 இது வந்துட்டு என்ன வருது 2 by 10 வந்துடும் 2 by 10 அப்படி பார்த்தோம்னா பவரும் பெருசு பேஸும் பெருசு கரெக்ட் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா 3 1 by 4 அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் ஆஃப் 4 எடுத்துக்கிறோம் சரி 12 அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு இது கூடயும் இப்படி பண்ணும்போது 3 power 3 6 இருக்குது அப்போ நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் 3 power 1 by 4 2 power 1 by 3 5 4 power 1 by 5 இப்போ 21 வருது ஓகே -93 -1 ஓகே புரிஞ்சிருச்சு இதுவும் ஓகே இப்போ பெர்முடேஷன் காம்பினேஷன் பண்ணுவோம்
இப்போ how many 3-digit natural numbers are there கேட்டிருக்காங்கன்னா 100 to 999. இதில் என்னன்னா 100 to 999ல மொத்தம் எத்தனை நம்பர்னா 900 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம 999 மைனஸ் 100 போடக்கூடாது. ஏன்னா இது இன்க்ளூஷன்னா ரெண்டு நம்பர் மைனஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது தான் ஃபார்முலா. 999 மைனஸ் 100 ப்ளஸ் 1 இதுதான் கரெக்டாக வரும். இது பேசிக்கு இதில் 3 டிஜிட். இது நம்ம சப்போஸ் காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 டிஜிட்டுமே 1 10 100 ஸ்பேஸ் ஒரு டேஷ் போட்டு 10 ஸ்பேஸில் என்ன இருக்குது, 11 ஸ்பேஸ் என்ன இருக்கிற வாய்ப்பு இருக்குது, 0 to 9 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10 ஸ்பேஸ் 0 to 9. ஆனால் 100 இப்போ how many 3-digit natural numbers are there கேட்டிருக்காங்கன்னா 100 to 999. இதில் என்னன்னா 100 to 999ல மொத்தம் எத்தனை நம்பர்னா 900 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம 999 மைனஸ் 100 போடக்கூடாது. ஏன்னா இது இன்க்ளூஷன்னா ரெண்டு நம்பர் மைனஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது தான் ஃபார்முலா. 999 மைனஸ் 100 ப்ளஸ் 1 இதுதான் கரெக்டாக வரும். இது பேசிக்கு இதில் 3 டிஜிட். இது நம்ம சப்போஸ் காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 டிஜிட்டுமே 1 10 100 ஸ்பேஸ் ஒரு டேஷ் போட்டு 10 ஸ்பேஸில் என்ன இருக்குது, 11 ஸ்பேஸ் என்ன இருக்கிற வாய்ப்பு இருக்குது, 0 to 9 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10 ஸ்பேஸ் 0 to 9. ஆனால் 100 ஸ்பேஸ் 0 இருக்குது. ஏன்னா 3 டிஜிட் நம்பரோட வேல்யூ வராது. ஸோ 1 to 9 தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மூணுலேயும் என்னென்ன இருக்குது, ஏன்னா இதில் மொத்தம் பாசிபிலிட்டி கேட்குறேன். ஸோ இதில் மொத்தம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 10 ஸ்பேஸில் 11 ஸ்பேஸில் 9. அதே மாதிரி 10 ஸ்பேஸில் 9. சரி 1 ஸ்பேஸில் 10. 1 ஸ்பேஸில் 10. 10 ஸ்பேஸில் 10. 100 ஸ்பேஸில் 9. ஸோ 9 into 10 into 10 is equal to 900. ஸோ இது ஆன்சர். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ how many 3 digits are there with 15 digits கேட்குறாங்க. மொத்தமாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பேஸ் 100 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 100 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும்னா இப்போ 1 to 9. இப்போ 10 ஸ்பேஸில் அதே மாதிரி 0 to 9 1 ஸ்பேஸில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 9 டிஜிட் இருக்கும்போது இந்த சைடில் ஒரு டிஜிட் வர முடியும். இப்போ உங்களுக்கு 1 இருக்குன்னா இந்த இடத்துல 100 ஸ்பேஸில் 1 இருக்கலாம். இப்போ 10 ஸ்பேஸில் இங்கே எத்தனை அவுட் ஆஃப் 10ல் 0 to 9 10 டிஜிட் இருந்தாலும் அந்த பாசிபிலிட்டி பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கறதுனால ஏற்கனவே இங்கே 100ஸில் 1 வந்துருக்கு. ஒரு டிஜிட் ஏற்கனவே தான் வரும். அதே டிஜிட் வரக்கூடாது. அதனால அதே மாதிரி 0 to 9 1 ஸ்பேஸ் வந்துட்டோம்னா 0 10 நம்பர்ஸ் இருக்குது. 0 to 9 அந்த நம்பர் வந்துடும். அங்கே ஏற்கனவே இந்த நம்பர் இது 100 ஒரு நம்பரும் 10 ஸ்பேஸில் ஒரு நம்பரும் போயிருந்தனால 10 minus 2 2 நம்பர் போனாலும் 8 ஆகிட்டு. ஸோ கரெக்ட். ஆமாம்.
என்னடா இது
பிறகு பார்ப்போம். Expulsion of lawmakers. Recently, Lok Sabha in India has expelled one of its members accused of accepting gifts and illegal gratification. Okay. Similarly, US House of Representatives have expelled one of its members over criminal corruption charges. Expulsion in Lok Sabha. அப்படின்னா என்ன? Lok Sabha Ethics Committee probe into the matter of corruption, probe பண்ணுறது and breach of privilege or contempt of இது corruption. Okay. Ethics Committee report. என்ன இது ஓடிட்டு இருக்கு? Recently, the Lok Sabha Speaker referred to the complaint the genesis of the formation of the Ethics Committee in the Parliament can be traced to resolution adopted at the Presiding Officers Conference held in 1996. Okay. Each of the Parliament has its own Ethics Committee. சரி, ரெண்டு வருஷமே ரெண்டு எத்திக்ஸ் கமிட்டி இருப்பாங்க. இது எப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1990 ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸோட இது நடந்துச்சு கான்ஃபரன்ஸ், அதாவது ஸ்பீக்கர் சேர்மன் அவங்களாம் இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸோட கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. அப்போ தான் எத்திக்ஸ் கமிட்டி நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்திக்ஸ் 2000. ஓகே. நாட் மோர் தென் 14 மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை ஸ்பீக்கர். ஒவ்வொரு கமிட்டிக்கு செப்பரேட்டாக இருக்கனால இது அவங்க மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸ்பீக்கர் நாமினேட் தான் பண்ணுறாரு. 15 பேர் செலக்ட் எதுவுமே பண்ணல, நாமினேட் பண்ணுறாரு. Term shall not hold not exceeding 1 year. Okay. Ethics Committee in Rajya Sabha 1997. Composition 10 members. அதில் 15 பேர், இதில் 10 பேர். சேர் வந்து
function to oversee moral and ethical conduct of the member, to examine the cases referred to it with reference to ethical and other misconduct of the members. Okay, அதுதான் அது பண்ணியிருக்காங்க. எனி பர்சன் ஆர் மெம்பர் யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவுட் சைடர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். In the case of ethics committee, only an MP can be examined for misconduct. அவரை மட்டும்தான் இது பண்ண முடியும், எக்ஸாமின் பண்ண முடியும். ஓகே, இங்கே பேஸ்டே பண்ண இருக்கக்கூடாது. ஃபைவ் கரெக்டாக இருக்கும். இந்த எத்திக்ஸ் கமிட்டி பற்றி நம்ம படிச்சிட்டோம், அது அங்கேயே மார்க் பண்ணிச்சுக்கணும். சரி, suspended from the house or expelled.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் 122 என்ன சொல்லியிருக்குதுன்னு. பார்லிமெண்ட் விஷயத்தில் கோர்ட் தலையிடக்கூடாது. ராஜா ராம்பால் கேஸில் கோர்ட் upheld the expulsion. சரி, நீ எழுது பண்ணிக்கோ. பட் noted that proceedings tainted by substantial illegality are open to judicial scrutiny. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், ராஜா ராம்பால் கேஸ். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆ legal basis of suspension. எப்படி எல்லாத்துலேயும் அரசு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? நம்ம இன்னொன்று பார்க்க மறந்துட்டோம். எத்திக்ஸ் கமிட்டி ரூல்ஸ் ஆஃப் இதில் வந்துட்டு அவங்கவுங்க ரூல்ஸை தானே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்களா? 2997. பாலயோகி யார் வேணா ஒரு மெம்பரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா த்ரூ அனதர் லோக்சபா எம்பி. ஆனால் எம்பி தான் கடைசியில் கொண்டு போகணும். இதே வந்துட்டு மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டே மெம்பர் ஹிம்செல்ஃப் என்னது? சரி, இதுக்கப்புறம் வந்து ½ அன் ஹவர் டிஸ்கஷனும் இருக்குமாமா. ஓகே, நமக்கு தெரியும். ஆமாம், இப்போது ஒரு நல்ல ஞாபகம், ப்ரிவிலேஜ் கமிட்டி என்னென்னா அதுக்கும் எத்திக்ஸ் கமிட்டிக்கும் இது நம்ம இதாகவே எழுதிடலாம், இங்கே எழுதிடலாம், நம்ம மறக்க மாட்டோம். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஓவர்லாப் ஆகும். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லாப் யார் யாருக்கு? எத்திக்ஸ் கமிட்டிக்கும் இன்னொன்று வந்துட்டு ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கும். இப்போ எத்திக்ஸ் கமிட்டிக்கிட்ட வந்துட்டு ஓகே கொஞ்சம் அந்த மிஸ்கண்டக்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, மிஸ்பிஹேவியரு, மாரல் அண்ட் எத்திக்கல் கண்டக்ட் ஆஃப் தி மெம்பர், இதுக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. இட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்கு? மாரல் அண்ட் எத்திக்கல் கண்டக்ட், மிஸ்கண்டக்ட். ஓகே, சொல்லப்போனால் மாரல் அண்டு எத்திக்கல் கண்டக்டுக்காக இது பண்ணுவாங்க. இது வந்துட்டு மெயினாக இதுக்கு பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜுக்காக வந்துட்டு மெயினாக பார்ப்பாங்க. ப்ரிவிலேஜ், ஸோ இதுக்காக தான் மெயினாக பண்ணுவாங்க. அந்த 2 ஃபங்க்ஷனும் ஓவர்லாப் ஆகும். ஏதாச்சும் சீரியஸாக இருந்துச்சுன்னா சீரியஸ் நேச்சர்லாம் இதுக்கிட்ட தான் வரும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், சீரியஸ் நேச்சர் வந்துட்டு இந்த இதுக்கிட்ட தான் வரும். இது வந்துட்டு எம்பி அண்டு நான் மெம்பர் 2 பேர்த்தையுமே இது பண்ண முடியும். இது வந்துட்டு ஒன்லி எம்பி. ஓகே, இதில் வந்துட்டு 15 பேர் இருப்பாங்க. ஸ்பீக்கர் வந்துட்டு நாமினேட் பண்ணுவார். இப்போ லோக்சபானா இதுக்கு சொல்கிறேன், ராஜ்யசபானா 10 பேர்த்த வந்துட்டு இவர் சேர்மன் நாமினேட் பண்ணுவார். ஓகே, வேறு என்னென்னலாம் இருக்குது?
அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஃபாலோடு பை half an hour டிஸ்கஷன். எனி மெம்பர் யார் வேணால் இது பண்ணலாம், எனி பர்சன் வேணால் பண்ணலாம். எனி பர்சன் பண்ணால் அஃபிடவிட் தேவை, அவன் வந்து ஃபால்ஸ் ப்ரிவிலேஜாக பண்ணலைன்னு சொல்லிட்டு. இதே வந்துட்டு மெம்பர் எம்பி யாராச்சும் அதர் எம்பி மூலமாக கொண்டு போனால் தேவையில்லை. ஸோ இது தெரியும். இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ்லேருந்து எக்ஸ்பெல்ட் பண்ணுவாங்க. 2 விஷயம் இருக்குது, சஸ்பெண்டு, எக்ஸ்பெல்டு. இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ்பெல் தான் பண்ணியிருக்காங்க, எத்திக்ஸ் கமிட்டியை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எத்திக்ஸ் கமிட்டி சொன்னோடனே ரெசல்யூஷன் மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, தூக்கி போட்டாங்க. இப்போ வந்துட்டு லீகல், அதாவது 2 பேசிஸ் இருக்குது, லீகலாகவும் கான்ஸ்டியூஷனல். லீகலான ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து லீகல் பேசிஸில் வந்துட்டு பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் வந்துட்டு 2 விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெல் பண்ணலாம் இல்லைன்னா இது பண்ணலாம். இந்த 2 விஷயம் சூப்பர் இம்பார்ட்டண்ட்டு. என்னது, பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜும் கண்டெம்ட் ஆஃப் தி ஹவுஸும். கண்டெம்ட் ஆஃப் தி ஹவுஸும் சரியா, இந்த 2 விஷயத்துக்காக தான் வந்து பண்ணுவாங்க, பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜும் கண்டெம்ட் ஆஃப் தி ஹவுஸும். ஓகே, பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ்னா என்ன தெரியுது, அது தெரியும். ஆர்டிகல் 105 தான் இது கொடுக்குது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா வந்துட்டு ஏதாச்சும் இது ஹவுஸோட இதை வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சரியா. பார்லிமெண்ட் தான் சோல் அத்தாரிட்டியாமா இது வந்துட்டு இது பண்ணுறதுக்கு. இப்போ ராஜா ராம்பால் கேஸ் வந்து பார்த்தோம், லீகல் பேசிஸ் ஆஃப் தி இது வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு லீகல் பேசிஸ், இதுலேயும் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பெல் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தான் பண்ண முடியும். எதுக்கு, இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் மிஸ்கண்டக்ட் ஹவுஸ் மே எக்ஸ்பெல் மெம்பர் டு கெட் ரிட் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் unfit for membership. சரி, அடுத்து பார்ப்போமா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப். ஓகே, immediately for disorderly conduct. இங்கே வந்துட்டு ரிமைண்டர் ஆஃப் த டே ரூல் 374 என்ன சொல்கிறாங்க, suspend the MP for not exceeding the remainder of the session. அந்த செஷன் வரையும் இது ஓகே. அடுத்து 374 allows the speaker to name MP who will automatically stand suspended for 5 days or remaining part of the session whichever is less. சரி ஓகே, புரிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப இதாக போவேன்னா, அதாவது இந்த ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ரிமைண்டர் டேவுக்கும் பண்ணிக்கலாம், இல்லை ரிமைண்டர் ஆஃப் தி செஷனுக்கும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 5 நாள், இல்லைன்னா 5 நாளைக்கு கீழே வந்து குறைவாக ரிமைண்டர் ஆஃப் தி செஷன் இருந்துச்சுன்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஆர்டர் கொடுக்குறாங்க, இங்கே வந்துட்டு ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறாங்க சரியா. இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாண்ட் சஸ்பெண்டட், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்துட்டு மோஷன் இது பண்ணுறாங்க, இங்கேயும் வந்துட்டு மோஷன், இங்கேயும் வந்துட்டு மோஷன் தேவைப்படும். அப்போ இங்கே வந்துட்டு மோஷன் தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்லி, ஆனால் இங்கே வந்துட்டு மோஷன் தேவைப்படும். மற்ற எல்லா இடத்துலையுமே மோஷன் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, ராஜ்யசபாவில் லோக்சபாவில் மோஷன் பாஸ் பண்ணுறதில்ல, ராஜ்யசபாவில் கண்டிப்பாக மோஷன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வெளியே அனுப்ப முடியும்.
withdraw immediately from the house of the district conduct. சரி அதுவும் அதில் இது காமன் சென்ஸு. எக்ஸ்பெல் ஆனால் திருப்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியும், டிஸ்குவாலிஃபை ஆனால் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டில் இது கான்ஸ்டியூஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்களான்னா இதுதான் சூப்பர் இம்பார்ட்டன்ட்டு கொடுத்துருக்காங்களாமா. நான் இது வரைக்கும் எக்ஸ்பல்ஷனே பார்த்தது கிடையாது. சரி பார்த்துக்கலாம். சூப்பர். 102ல் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு, அன்சவுண்டு மைண்டு, அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டு, வாண்ட் அக்கௌண்ட் சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி, அப்புறம் ஆர்பி ஆக்ட் மூலமாக இது பண்ணது. சரி, ஆர்பி ஆக்ட் 1951 2 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கக்கூடாது. எலெக்ஷன் அஃபென்சஸில் வந்து கரப்ட் ப்ராக்டிஸில் மாட்டிருக்கக்கூடாது. கரப்ட் ப்ராக்டிஸில் மாட்டிருக்கூடாது. எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை கரெக்டான டைமில் வந்துட்டு இது பண்ணிடணும். 10th ஷெடியூல் அடுத்தது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகே, இதுலேயே நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க, 10th ஷெடியூலில் தனியாக இருக்குது. நேற்று பார்த்தது என்சிசி, லார்ஜஸ்ட் யூனிஃபார்ம்டு யூத் ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டு. இது இம்பார்ட்டன்ட்டு. இதோட 75th ஆனிவர்சரி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. என்சிசி வந்துட்டு ஆக்ட் என்ன பார்த்தோம், 31 of 1948. இயர்லியர் கமிட்டட் ஐபி பண்ண குஞ்சுரு ஆர்கனைசேஷன். ஓகே, இது வந்து படிச்சுக்கணும், எய்ம்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் கமாண்ட், வாலண்டரி. இது நேச்சர் ஆஃப் தி என்சிசி ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பல்ஷன் கிடையாது, வாலண்டரி. வச்சுக்கணும். ஸ்வச்தா ஹி சேவா அப்படின்னு என்ன சொல்லுங்க, சுத்தமாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறது. இப்போலாம் இந்தியா கிளீனினஸ் அண்ட் அவேர்னஸ் ட்ரிவன் ப்ரோக்ராம், ஃபாஸ்டிங், கார்பேஜ் ஃப்ரீ இந்தியா. ஸ்வச்தா ஹி சேவா, சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணுங்கிறதுக்காக, குப்பை போடக்கூடாது. ரெண்டுமே வாலண்டரி, ஆனால் சில வித்தியாசம்லாம் இருக்குது. இது வந்துட்டு யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸு, இது மினிஸ்ட்ரி. இது முன்னாடி ஆரம்பித்தாங்க, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். இது ஆக்ட் மூலமாக வந்தது. கம்பல்சரி யூனிஃபார்ம், இது யூனிஃபார்ம் கிடையாது. இது ஜூனியர் விங், சீனியர் விங் 2 இருக்குது. 13 வயசுக்கு மேலே, இல்லைன்னா 11th 12th. இது 11th 12th தான் சேரவே முடியும். இது இல்லைன்னா அப்புறம் கிராஜுவேட் லெவலில் கொஞ்சம் பெரியவங்களாம் இருப்பாங்க என்எஸ்எஸில். லோகாயுக்தா மகாராஷ்டிரா ரீசென்ட்லி பார்த்தது. மகாராஷ்டிரா லோகாயுக்தா பில் ரீப்ளேசிங் மகாராஷ்டிரா லோகாயுக்தா உபலோகாயுக்தா 1971. இதுதான் ஃபஸ்ட்டு லோகாயுக்தாவே கொண்டு வந்தது தான். அடுத்து வந்து ஒடிசா, சில ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஒடிசா ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி, கொஞ்சம் ஸ்டேட் certain category of investments can be made. First ARC recommended the establishment of Lokpal at the center and Lokayukta at the state level. The Lokpal and Lokayukta Act 2023 provided for establishment of the Lokayukta. First ARC committee recommend பண்ணிச்சு என்னது, லோக்பாலையும் லோகாயுக்தையும். சூப்பர். recommended லோக்பால் லோகாயுக்தா. சரியா, லோக்பால் and லோகாயுக்தா Act 2023 provides for establishment of the office of Lokayukta. To know more about Lokpal and Lokayukta, kindly refer மார்ச் மேகசினை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்டாட்டிக்கில் நம்ம வந்துட்டு படிப்போம், நாளைக்கு படிச்சிடும். சரி, இன்றைக்கே படிச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு என்னன்னா, நம்ம ஸ்டாட்டிக்கில் ஜுடிஷியரி பெண்டிங்கு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, வேறு
ஷெட்யூல் ஏரியாஸு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் அண்ட் அதர் மிஸ்செலினியஸ். இன்னும் 4 இது இருக்குது. இப்போ இன்றைக்கி 2 இது முடிச்சாகணும். அப்போ தான் நாளைக்கு 2 இது முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் கொடுக்க முடியும். சரி, பார்த்துக்கலாம். சார்ஜ் ஆகிற வழி இதில் அடிக்கும். இப்போ லோக்கால் சொன்னால் கண்டிப்பாக ஸ்டேட்டுக்கு பைண்டிங் ஆனால் கிடையாது. இதுதான் இதோட இது. அப்படின்னா சத்தியமாக வேஸ்ட்டு தான். இந்த இதெல்லாம் தான் ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அவன் தப்பு பண்ணாலும் சரி, ஒரு சஜஷன் கொடுக்குறான் ஸ்டேட்டு மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லி. அப்போ அவன் பண்ணுறது பண்ணாது ஸ்டேட்டோட விருப்பம்னா என்ன அர்த்தம்? மாடல் ஆக்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். டிஜிட்டைசேஷன் த்ரூ லோக்கல் ஆன்லைன் ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம் வந்துட்டு கொண்டு வரணும். இம்பீச்மெண்ட் இப்படி நம்ம இந்த இது படிக்க மாட்டோம். புரிஞ்சா? இப்போ என்னென்னா, எனக்கு என்ன டவுட்னா, இந்த ப்ரொசீஜர்லாம் ஓகே. இதில் வந்துட்டு சிம்பிள் ப்ரொசீஜர் ஆர்டர், இது வந்து ஆர்டர் போடுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, இவர் வந்துட்டு ஆர்டர் போட்டுடுறாரு. ஓகே, இதுக்காக வந்துட்டு ரிமைண்டர் ஆஃப் த சிட்டிங்க்கு வந்துட்டு நீ வராதுன்னு சொல்லிட்டு, இங்கே வந்துட்டு என்னது, இவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு வித்ட்ரா எனி மெம்பர் ஃபார் டிசென்ட். இவரும் வந்துட்டு இந்த இமீடியட்லி வித்ட்ரா பண்ண சொல்லி இது பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ரிமைண்டர் ஆஃப் தி செஷனுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு மோஷன் வந்துட்டு பாஸ் பண்ணணும். இங்கே என்னது, அதே மாதிரி ரிமைண்டர் ஆஃப் தி செஷனுக்கு வரணும்னா ரிமைண்டர் ஆஃப் தி செஷனுக்கு வரணும்னா இங்கே ஒரு மோஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஸ்பீக்கர் ஒரு எம்பியை நேம் பண்ணி அவரை வந்துட்டு 5 days ஆர் ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி செஷன் விச் எவர் லெஸ்க்காக பண்ணார்னா இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம், மோஷன் தேவையில்லை. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, மோஷன் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸு. அந்த மோஷன் பாஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி.
எத்திக்ஸ் கமிட்டி ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சுன்னா அது கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. 17 MP வந்துட்டு எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் தான் இது. யூஎஸில் ரீசெண்டாக பண்ணியிருக்கனாலும் நம்ம யூஎஸ்க்கு வந்துட்டு இது யூஎஸ்ன்னு போட்டு பொல்யூஷன் போட்டுட்டு இருக்கு. US House of Representatives voted formally. President வந்து Chief Justice தான். Once passed in one house, then sent to other house, where an investigation into the charges precedes vote and resolution. இப்போ ஒரு ஹவுஸில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அங்கே 1/4 மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது ஃபஸ்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிங் வந்து 2/3 மெஜாரிட்டியில் வந்துட்டு இது பண்ணி அதை இன்னொரு ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஹவுஸும் வந்துட்டு 2/3 மெஜாரிட்டியில் இது பண்ணுச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, பிரசிடென்ட் வந்து ஸ்டாண்ட் இம்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. Indictment not removal. Serves an indictment not removal. After impeachment, Senate upper house is convened like a court. President can only be removed if at least 2/3 of the Senate votes for it against hearing. Okay. இம்பீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு இண்டிக்மெண்ட் தான். அது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவலே பண்ண முடியும். ஆண்ட்ரி ஜான்சன், பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப் ஆர் இம்பீச்டு. நன் ஆஃப் தெம் வேர் ரிமூவ்டு.
இம்பீச்மெண்ட்டே பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ அவங்கள இம்பீச்மெண்ட் பண்ணிவிட்டு ரிமூவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் செனேட்டில் வந்துட்டு 2/3 வந்துட்டு தேவைப்படும். ஓகே ஓகே. வீக்கெண்ட் அன்ப்ரிவிலேஜ் ரிலேஷன்ஸ் இருக்கா? சீட் அதிகப்படுத்திட்டாங்க. 24 சீட் வந்துட்டு வேக்கண்டாக தான் இருக்குது. பிஓகே வந்தோடனே நாங்கள் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாம இங்கே பாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 மெம்பரை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. அப் டு 2 members ஃப்ரம் காஷ்மீரி மைக்ரண்ட், 1 must be women. அப்புறம் வந்துட்டு 1 member பாகிஸ்தான் ஹாஸ்பிட்டலுக்கு. பிஓ ஜம்மு அண்ட் காஷ்மீர். போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு படித்தோம்ல நம்ம, இல்லை அது டெலகிராஃப் பில், சரி டெலகிராஃப் ஆக்ட். ஓஹோ, ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் டைமில் ஆரம்பிச்சது இது. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 894 எல்கின் இருக்கும்போது ஆரம்பித்தாங்க, 898. அப்போ என்ன மேட்ருனா, இது வந்துட்டு மெயில் அனுப்புகிறோம்ல போஸ்ட் ஆஃபீஸில், அது மட்டும் தான் அது டீல் பண்ணுது. இப்போ வந்துட்டு பேமெண்ட் பேங்க் இருக்குது, நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் போஸ்ட் ஆஃபீஸில், அதெல்லாம் இது பண்ணுறதில்ல. அதனால் சில இதுவும் ப்ளஸ் இதில் அதான் ப்ரொவிஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. உன் பொருள் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக ஒரு அப்பன் போஸ்ட் போடுறாங்க, ஜென்ரல் ஆஃப் போஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட் டு ப்ரைவசி டெஸ்ட்.
என்டர் பண்ணால் சும்மாவா ஃபாஸ்ட் அஃபிஷியல் கோட் ஸ்கீம் எஃப்டிஎஸ் எஃப்டிசிபி எஃப்டிஎஸ் சிஎஸ் நிர்பயா ஃபண்டு எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு படிச்சிடுவோம். இப்போ கோட்டா அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான், ஆனால் அது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமு. இதில் வந்துட்டு சென்ட்ரலோட ஷேரை வந்துட்டு 2 பேருமே தானே பிரிச்சுக்குவாங்க. அது வந்து நிர்பயா ஃபண்ட்லேருந்து இது பண்ணுறாங்க. எதுக்கு? உமன் சேஃப்டிக்காக. இது மெயினாக எதுக்குன்னா, போக்சோ ஆக்ட்லேயும் விமன் ரேப் பண்ணுறவங்களையும் வந்து ட்ரையல் பண்ணுறது தான் நினைக்கிறேன். Enactment of Criminal Amendment Act 2018, which included stringent punishment, including death penalty for rape offenders, leading to the creation of SP. ஓகே, இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து இந்த இது வந்து வந்திருக்கு. அதில் டெத் பெனால்ட்டி கூட ரேப் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது தான். எஃப்டிஎஸ்சிஸ் ஆர் லிங்க்டு டு தி நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா. அது எங்கே இருக்குது அப்படின்னு என்னது ஃபஸ்ட்டு? இது வந்து என்னன்னா, டேட்டா பேஸ் ஆஃப் ஆர்டர், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கேஸ் டீட்டெயில் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சப் ஆர்டினேட் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் கிரியேட்டட் அஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்ணுறது இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட். சரியா? ரியல் டைம் பேசிஸ் பை தி கன்சர்ன் கனெக்டட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுகா. இது ஹைகோர்ட் முதற்கொண்டு எல்லா இதுவுமே இதாகுது. ஓகேவா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ ஃபாஸ்ட்ராக் கோர்ட் வந்து எந்த லாவில் வந்துச்சு? இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, இது ரேப்புக்கும் போக்சோ இதுக்கும் தான் வந்து மெயினாக இது பண்ணுறது. வேறு என்ன பார்த்தோம்? இதில் வந்துட்டு இதுதான் லிங்க்டு டு தி நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட். ஓகே, இதில் தான் எல்லா கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுலேயும் இதை கூட லிங்க் பண்ணி விட்டாங்க. கிராம் மன்சித்ரா அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். மன்சித்ரா ஸ்பேஷியல் பிளானிங் பெரிய கிராமத்தில் ஸ்பேஷியல் பிளானிங் கிராம சபா. இட்ஸ் அ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் application launched by Manchitra. இந்த ஒரு ஆப் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். இட் ஹாஸ் பீன் டெவலப்ட் பை நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NIC. சூப்பர் இம்பார்ட்டன்ட். Provide support for Gram Panchayat Development Plan. Errata.
என்னடா அது? ஓ எராட்டானா வேறு ஏதாவது சம்திங். அவனை பார்க்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது தப்பானதை வந்துட்டு இங்கே திருத்திக்கிறது தான் எராட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதாக தான் இருக்கும். எராட்டா. ஓகே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது தான். என்னது அக்டோபர் மேகசினில் வந்துட்டு criminalization of police has mentioned lifetime ban for conviction police. Election Commission of India has mentioned it in the electoral reforms proposal published by it. It is clear that such a ban was proposed by the Election Commission for convicts of serious offences. Oh. அது வந்து சீரியஸ் க்ரைம் வந்துட்டு பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு பேன் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைம் ஆயிடுச்சா? 5 நிமிஷத்துக்கு. ஸோ எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன செக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது பெண்டிங்? மெயினாக எக்கனாமி முடிச்சாச்சு, ஐஆர் இருக்குது. ஓகே எக்கனாமி முடிச்சாச்சு. பாலிட்டி எக்கனாமி முடிச்சாச்சு. செக்யூரிட்டி இருக்கு இன்னும். செக்யூரிட்டி சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு. ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் இருக்குது. செக்யூரிட்டி, சோஷியல் இஷ்யூ, ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இந்த 4 இருக்குது. 4மே ஒரே நாளில் கூட முடிச்சிடலாம், ஏன்னா அது வந்து கம்மி தான் போர்ஷன்ஸு. இம்பார்ட்டண்ட்லாம் முடிச்சிட்டோம். என்விரான்மெண்ட்டு, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு ஒரு நாள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். போதும்.